we asked, okay, ChatGPT யார் இப்போ டேட்டா அனலிஸ்ட் லேர்ன் பண்ணலாம்னு கேட்டோம். ஸோ டேட்டா அனலிஸ்ட் ஃபியூச்சர் ப்ரூஃப் கரியர் ஓப்பன் டு எனிவன். ஸோ if we ask, எல்லாருமே ஒரு ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. அது ஸ்விக்கியா இருக்கலாம், ஒரு அமேசானா இருக்கலாம், இல்ல ஓலோ, இல்ல ஏதோ ஒரு டிராவல் பண்றதுக்கான ஒரு ஆப்பா இருக்கலாம். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ டேட்டா யூஸ் பண்றீங்க? அந்த ஆப் மூலமா தான் யூஸ் பண்றீங்க. டேட்டா எவ்வளோ கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஒரு 90% Okay, well, I'm currently working in Walmart. Marketing and advertising and marketing was for specific. But we have opening for analyst. Okay, there are in my team. Okay, people are hiring. Okay, நான் இப்போ என்ன பண்ணேன்னா கோர்ஸ் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா கோர்ஸ் எடுத்தேன்னா கேன் ஐ டேக் ரிலேட்டட் டு காமர்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீக்லி மீட்டப்பில் உங்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட். ஸோ டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 2 பேட்சஸ் போயிடுச்சு அண்ட் இட் வாஸ் ரியலி குட். பீப்புளர் ஃபீட்பேக்லாம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக். ஸோ அதுக்கு ஒரு டெமோ அண்ட் தென் எப்படி வந்து அதை நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு என்டையர் இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த 1 ஹவரில் பார்க்க போகிறோம். அண்ட் டேட்டா அனலிசிஸ் யூஸ் பண்ணி டேட்டா இன்ஜினியரிங்கும் ஹவு இட் கேன் பி ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் இருக்குது, டேட்டா இன்ஜினியர் படிக்கிறேன் நான் டேட்டா அனலிஸ்ட் படிக்கலாமா, இல்லை என்னோட கரியர் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் படித்தா யூ கேன் பிகம் டேட்டா சயின்டிஸ்ட் ஆல்சோ அண்ட் யூ கேன் பிகம் டேட்டா இன்ஜினியர் ஆல்சோ. போத் ஆர் ஓப்பன். ஏன்னா எவ்ரி திங் இஸ் உள்ளே வந்து இட் ஹெல்ப்ஸ் ஈச் அதர். ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் யார் அதை பற்றி பேச போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஜெயலக்ஷ்மிஜி. ஸோ ஹூ இஸ் ஆல்சோ ட்ரெயினர், நம்மளோட டேட்டா அனலிஸ்ட் இதுக்கு ட்ரெயினர். அண்ட் அவங்க டேட்டா அனலிஸ்டாக இருந்தாங்க. நவ் சீஸ் பிகம் லைக் டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க, சீனியர் டேட்டா இன்ஜினியர். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ஒன் ஷார்ட் இன்னும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். லைக் ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட், பட் அது ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷேர் மை சீன் குவிக்லி. இப்போது ரீசெண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்குன்னா வி ஆல்வேஸ் டாக் டு ChatGPT அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ அதில் ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். எப்படி ஏன்னா வில் ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் ஸோ தட் இதுவும் ஒரு ட்ரைனிங் செஷனாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வி ஆஸ்ட், ஓகே ChatGPTயில் யாருப்பா டேட்டா அனலிஸ்ட்டை லேர்ன் பண்ணலான்னு கேட்டோம். ஸோ டேட்டா அனலிசிஸ் ஃபியூச்சர் ப்ரூஃப் கரியர் ஓப்பன் டு எனிவன். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா இட்ஸ் யூனிக் திங். இப்போ நான் ஐடிலேருந்து நீங்கள் ஐடி வரீங்க, ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், யார் வேணால் இதில் வரலாம். அதுதான் இதோட ஒரு யூனிக் ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி எல்லாருமே வர முடியும் அப்படின்னா, ஸோ எஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃப்ரெஷர் படிக்கணுன்னாலும் இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பிஎஸ்சி, பிகாம், பிஏ கிராஜுவேட்ஸ், பிடெக், எக்கனாமிக்ஸ் எல்லோரும் படிக்கிறவங்க டேட்டா அனலிஸ்ட்னா இட் ஹேஸ் ஃபங்க்ஷனல் ஒர்க்கு ப்ளஸ் டெக்னிக்கல். ஸோ தட் நீங்கள் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலாக இருக்கீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உள்ளே வந்துடலாம். அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் வி ஹாவ் ஆல் த ஒர்க் நாலேஜ் இருக்கும், ப்ராஜெக்ட் நாலேஜ், டொமைன் நாலேஜ் இருக்கும். அது ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு யூ கேன் ஆல்சோ ஸ்விட்ச். அண்ட் நான் டெக் ப்ரொஃபஷனல்ஸ், ஸோ நான் ஐடிலேருந்து வர்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஏரியான்னு சொல்லுவேன். ஸோ வித் லிட்டில் பிட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் யூஐ லைக் அந்த டேஷ்போர்ட் எல்லாம் வச்சுட்டு ஈஸியாக அவங்களால ஸ்விட்ச் பண்ணணும். எக்ஸல் இஸ் ஆல்சோ தேர், இட்ஸ் ஆல்சோ வெரி நீடட் திங் இந்த இதில். அண்ட் கரியர் கேப்லேருந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் டு டேக் ஆர் பெஸ்ட் பாத் டு டேக் டேட்டா அனலிஸ்ட்டு. அண்ட் அப்சல்யூட் பிகினர்ஸ், எனக்கு கோடிங்கே தெரியாதுங்க, நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கேன்னா யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட். ஸோ எல்லாருமே எவ்ரிபடி கேன் ஸ்டார்ட் இன் திஸ் ஏரியா. அண்ட் என்னெல்லாம் படிக்கலாம்னா எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் பிஐ, பைத்தான், பிஸ்னஸ் சென்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் சென்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராப்ளம் சால்விங், பேட்டர்ன் ஆஃப் டேட்டா இதெல்லாம் இருக்கிறவங்க வி கேன் ஈஸிலி இது பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு மேக்ஸ் தேவையானா அதுக்கு மேக்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ அதுதான் ChatGPT சொல்லுது. ஸோ எஸ், with this I wanted to hand it over to Jalakshmiji to present it more real time அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எப்படின்றத பற்றி she will explain. So thanks Jalakshmiji. கொடுக்க வேண்டியது பாதி கண்டென்ட் நீங்களே கொடுத்துட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. சிம்பிள் ஆக்கிட்டீங்க. ஓகே, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்களோட டைம்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ட்ரோ கொடுத்துட்றேன். உங்களோட கொஷின் இருந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. இந்த எண்டில் நீங்கள் கேளுங்க, நான் அதுவும் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் வந்து
நாங்கள் ஆன்லைன் கோர்ஸ் தான் இது ஃபுல்லாக வந்து தமிழில் தான் எடுக்கிறோம். 3 மந்த்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 3 மந்த்ஸ் 2.5 மந்த் இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் எடுத்துவோம். ஏன்னா இன்டர்வியூக்கு எப்படி அட்டன் பண்ணுறது, மார்க் இன்டர்வியூஸ் அதுக்கெலாம் இருக்கிறதுனால 3 மந்த்ஸ் கவரேஜ் ஆகும். இதில் டேட்டா அனலிஸ்ட்கான எல்லா டெக்னிக்ஸும் ப்ரொஃபஷனல் வேல நாங்கள் எடுத்து எடுக்கிறோம். அதாவது விஷுவலைசேஷன்லேருந்து எடுத்து எக்ஸல், க்ளவுடு எல்லாமே இதில் வருது. நெக்ஸ்ட் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் க்ளவுட் டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீனியர் க்ளவுட் டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சர்டிஃபிகேஷன் என்னன்னா, ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபைட் இருக்கு. ஸ்னோஃப்ளேக்ல ப்ரோகோர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். டேட்டாபிரிக்ஸில் வந்து ப்ரொஃபஷனல் டேட்டா இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ஒரு டேட்டா இன்ஜினியர் முடிப்பாங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ரொஃபஷனல் டேட்டா இன்ஜினியர் முடிக்கிறது. முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸில் மாஸ்டர் டேட்டா சயின்ஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கு. நான் இதோட ஃபர்ஸ்ட் 2 பேட்ச் முடிச்சுட்டு இது தேர்ட் பேட்ச் இப்போ போறது வந்து தேர்ட் பேட்ச். இப்போ எங்க கோர்ஸ் என்னென்னலாம் கவரேஜ் இருக்குன்னா, அட்வான்ஸ்டு MySQL, அதாவது சீக்வல்ங்கும்போது ஜஸ்ட் லைக் தட் டிஎம்எல் அந்த மாதிரி ஆப்ரேஷன் அப்படின்னு இல்லாமல், நம்ம ரியல் டைம் சினாரியோவுக்கு ரியல் டைம் ஒர்க்குக்கு அந்த டேட்டா வச்சு எப்படி நம்ம வந்து ஜாபுக்கு என்ன தேவை, அத மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து அதில் ஜாயினிங் இருக்குது, அந்த ஜாயினிங் ஏன் யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஜாயின் அப்படி இல்லாமல், ஜஸ்ட் விண்டோயிங் ஃபங்க்ஷன் இல்லாமல், அது வந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனலுக்காக அது என்ன இதில் யூஸ் ஆகுது, அது எந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் அது யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுனால தான் இது அட்வான்ஸ்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் காம்ப்ளெக்ஸ் கொரியை வந்து எந்த நேரத்துலலாம் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரொஃபஷனல் வேலை சொல்லித் தருவோம். அதான் அட்வான்ஸ்டு MySQL. அந்த டிபிவேருங்கிறது வந்து எல்லா எல்லாத்தோட டேட்டாபேஸையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, சென்ட்ரலைஸாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டூல் இது. அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவோம். ஏன்னா ரியல் டைமில் இதே மாதிரியே ஒரு அட்மின் டூல் வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த டூல் வந்து பெஸ்ட் டூல் வந்து இதான். மேக்ஸிமம் கம்பெனிஸ் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால அது கூட இந்த டூல் கூடயே உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு அப்படியே ரியல் டைம் ப்ரொஃபஷனலாக போகிற மாதிரியே உங்களுக்கு அந்த பாத்வே உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால இருக்கும். அடுத்தது வந்து பைத்தான் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் வந்து இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏஏ எடுத்துக்கோ, எது எடுத்துக்கோ, பைத்தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரியே டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து பைத்தான் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான் அப்படிங்கிற டேட்டா மேனிப்புலேஷனுக்காகவும் விஷுவலைசேஷனுக்காகவும் உள்ள இந்த டூல்ஸ்லாம் மேக்ஸிமம் பாண்டாஸ் தான் இருக்கும். பாண்டாஸ் வழியாக தான் மேனிப்புலேஷன், கிளீனிங் எல்லாமே இருக்கும். இந்த விஷுவலைசேஷனுக்காக மேட்ப்ளாட்லிப், சீபான் அப்படிலாம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ அண்ட் டேப்லூ. பவர் பிஐ தான் நாங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணுறது. டேப்லூ வந்து வாட் இஸ் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து பவர் பிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கிளாஸில் நீங்கள் வரும்போது தெரியும் ஏன் அது பவர் பிஐ யூஸ் பண்ணுறாங்க, அதோட யூசேஜ் என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை பற்றி நாங்கள் ஒரு கிளாஸே ரொம்ப டெடிகேட்டிவ் இருப்போம். அது கிளாஸ் வந்து அந்த சர்வர் பற்றி எல்லாத்தையும் பற்றி இருக்கும்போது உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். டேப்லூவும் இருக்குது. உங்களுக்கு பவர் பிஐ ஈஸியாக தெரிஞ்சுக்கும் போது டேப்லூ வந்து ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். டேப்லூ அதுவும் உங்களுக்கு சொல்லித் தருவோம். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து டேட்டா வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறது பவர் பிஐ. இதில் வந்து டைனமிக் டேஷ்போர்டாகவும் இருக்கும். அதே மாரியே டேக்ஸ் கால்குலேஷன் தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. வந்து டிசைனை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். டேக்ஸ் கால்குலேஷன் தான். இதில் வந்து ரொம்ப கஷ்டமானது வந்து பவர் பிஐல வந்து டேக்ஸ் கால்குலேஷன். அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக என்ன வழியோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். எங்களோட சிலபஸ் அத மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப அடாப்டிவ் ஆகிக்கும். ஈஸியாக அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக டேக்ஸுங்கும் போது நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக அடாப்ட் ஆகலாம்ங்கிறதுக்கும் சில ட்ரிக்கிலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வேலை சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல முக்கியமாக S3, அந்த ரெட்ஷிஃப்ட், ஆர்டிஎஸ் இதெல்லாம் இருக்கு. உள்ள வந்து டீடைலா சிலம்பஸ்ல வந்து உங்களுக்கு அது சொல்லியிருப்போம். அதனால இதுல ஏடபிள்யூஎஸ்ல வந்து S3ங்கிறதுனால S3 மட்டும் கிடையாது. இது S3 வச்சு நிறைய உள்ள இருக்கு. அதனால S3, டேட்டாபிரிக்ஸ் அண்ட் எக்ஸல் ஆப்வியஸா எல்லாருமே கேட்குறாங்க, விரும்பி கேட்குறாங்கங்கும்போது அதில் ஹெச் லுக்கப், வி லுக்கப் எது இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை பற்றி சொல்லுவோம். டேட்டாபிரிக்ஸில் வந்து அந்த ஆர்கிடெக்சரை பற்றி ஓவர்வியூ, ஆர்கிடெக்சர் அண்ட் எப்படி வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்ணோம் அந்த டேட்டாபிரிக்ஸில் அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து ஏடபிள்யூஎஸும் டேட்டாபிரிக்ஸும் இல்லாத எந்த கம்பெனிஸுமே இல்லை. அதனால தான் எங்கள் கோர்ஸே வந்து கிளவுட் டேட்டா அனலிஸ்டாக மாற்றிருக்கோம். இப்போ வந்து இது வந்து பெரிய ஒரு டூல் மாதிரி உங்களுக்கு இது இருந்தாவே தெரியும்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்து நல்லா கிடைச்சிரும். அதனால சீக்வல், பைத்தான், ஏடபிள்யூஎஸ் வந்து 3 இருக்கிறது வந்து டேட்டா இன்ஜினியருக்கும் ஒரு என்ட்ரி கேட்வே தான். அதனால தான் வந்து உங்களுக்கு எப்படி இங்கேருந்து லேண்டிங் ஆகுறதுங்கிறதுக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு.
ஒரு சின்ன ஒரு கொஷின் ஒரு இது கேட்டுடலாம். இப்போ வந்து நீங்க நீங்க உங்க இதுல வந்து யாருக்காவது யாருக்காவது கொஷின் இருந்தா கூட கேட்கலாம். ஏன்னா அடுத்தது வந்து போறது வந்து வேற வேற ப்ராசஸ் போறோம். அதனால ஒரு சின்ன கொஷின் மாரி. உங்க வீட்ல வந்து எல்லாருமே வந்து ம், எல்லாருமே ஒரு ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. அது ஸ்விக்கியா இருக்கலாம், ஒரு அமேசானா வச்சிருக்கலாம், இல்ல ஓலோ இல்ல ஏதோ ஒரு டிராவல் பண்றதுக்கான ஒரு ஆப்பா இருக்கலாம். எத்தன பேரு ஒரு நாளைக்கு எவ்ளோ டேட்டா யூஸ் பண்றீங்க? அந்த ஆப் மூலமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டேட்டா எவ்ளோ கன்சியூம் ஆகுது? அப்படிங்கிறத நீங்க வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ளாரயே நீங்க திங்க் பண்ணி பாருங்க. டேட்டாவோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு. எத எடுத்தாலும் ஒரு ஆப். இப்போ வந்து ஒரு 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 ஃபுட் ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஒரு பரிதாப பர்ச்சேஸ் பண்றதா இருக்கும் ஆப். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ அப்போ வந்து டேட்டாவோட கன்சியூமபிள் வந்து நெறைய இருக்கிறதுனால, அதோட அதில பிசினஸ் ப்ராப்ளம்ஸும் நெறையா இருக்கும். அதோட லைஃப் சைக்கிள் பத்தி தான் இப்ப சொல்லப் போறோம். அது அதனால டேட்டாவோட யூசேஜ் வந்து நீங்க ஒவ்வொன்னும் யூஸ் பண்றது எல்லாமே ஃபீட் பண்றதெல்லாம் டேட்டா தான். நீங்க வாங்குறீங்க, அதுல அது இது பண்றீங்க. நீங்க என்ன வாங்கணுங்கிறது அந்த ப்ராடக்ட் ஷோ ஆகுது. அது ஒரு டேட்டா. அது டிசைட் பண்றீங்க. வாங்கணும்னா என்ன பொருள் வாங்கணும்னு டிசைட் பண்றீங்க. எத்தன பொருள் வாங்கணும்னு ஆர்டர் பண்றீங்க. ஒரு ஆர்டர் இது எல்லாமே அதுல டேட்டாவா இருக்கும். ஸோ அப்ப பிஹைண்ட் த சீன் வந்து என்ன நடக்குது? உங்களுக்கு டேட்டா தான் இருக்கு. ஸோ அந்த மாரி உள்ள டேட்டாவ எப்படி அத ஐடென்டிஃபை பண்ணி, இது உங்களுக்கு பிசினஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும்? அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? எங்கேருந்து சோர்ஸஸ்லாம் டேட்டா சோர்ஸஸ்லாம் கிடைக்குது? ஏன்னா நம்மளுக்கு வந்து ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருக்காது டேட்டாவோட சோர்ஸஸ். வேரியஸ் வேல வரும். ஒரு ஆப் வழியா அது ஒரு சொன்ன மாரி ஆப் வழியா வரலாம். ஒரு சர்வர் வழியா வரலாம். ஒரு சிஎஸ்வி ஃபைலா இருக்கலாம். இல்ல ஒரு ஏபிஐ வழியாவும் வந்துட்டு இருக்கலாம். இப்படி வேரியஸ் சினாரியோல ஒரு ரியல் டைம் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரீமிங் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க Netflixலாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ரீமிங் டேட்டா. நீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கிறது அது ஒரு ஸ்ட்ரீமிங் காஃப்காங்கிற வழியா வரும் ஸ்ட்ரீமிங் டேட்டா. இப்படி வேரியஸ் டேட்டா வந்துட்டே இருக்கும். சோர்சஸ்லேருந்து வந்திருக்கும். அத பர்ட்டிகுலர் டேட்டாவ செலக்ட் பண்றது, அத கிளீன் பண்றது, அத டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது. கிளீன் பண்றதுன்னா, அது வந்து ஒரு அ ஒரு ஒர்க் ஒரு லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கணும் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குங்கிற ஸ்டெப்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கோங்க. அத கிளீன் பண்றதுங்கும்போது எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அடுத்ததா கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடியே நான் இப்ப சொல்லிர்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம், ஒரு நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்க. ஆனா நீங்க வந்து பே பண்ணியிருக்க மாட்டீங்க. அங்க வந்து ஆர்டர்ல வந்து ஆர்டர் டேபிள்ல வந்து உங்களோடது என்ட்ரி ஆயிருக்கும். ஆனா, இதுல வந்து பேமெண்ட் இதுல வந்து அங்க என்ட்ரி ஆயிருக்காது. அந்த டேபிள்ல வந்து என்ட்ரி ஆயிருக்காது. அப்ப அந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் அப்ப Amazonல நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் அங்க ஒரு கேப் இருக்கு. அங்க சேல்ஸ் ஆனா தான் அங்க என்ட்ரி. அப்ப அதெல்லாம் அன்வான்டட் டேட்டா. சேல்ஸ் ஆனா தான் அங்க பிசினஸ்ல இம்பாக்ட் இருக்கும். ஸோ இத மாரி நெறைய நெறைய சினாரியோ. அதான் அந்த மாரி உள்ள டேட்டாவெல்லாம் வேணுமா? வேணாமா? அப்படின்னு டிசைட் பண்ணி அங்க பண்றது பேர் தான் கிளீனிங் த டேட்டா. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். சில டேட்டா வந்து வேரியஸ் ஃபார்மட்ல இருக்கும். நமக்கு வேண்டிய ஃபார்மட்ல மாத்தணும். அதுக்கு வந்து டேட்டா ஃப்ரேம்னு நம்ம இங்க சொல்லுவோம். அதெல்லாம் இப்ப கிளாஸ்ல வரும்போது அதெல்லாம் பத்தி ஈஸியா தான் இருக்கும். அதெல்லாம் பத்தி சொல்லுவோம். அத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறமா அனாலிசிஸ் பண்ணுவோம். என்னத்துக்கு இது எத மாரி விஷுவலைசேஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டர்பிரேட் பண்ணி எவாலுவேட் பண்றது தான் வந்து இதோட லைஃப் சைக்கிள். ப்ராசஸ் ஆரம்பிச்சு, இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த டேட்டா வந்து இங்க முடியறதுக்கு பேர் தான் ஒரு லைஃப் சைக்கிள் பாத்வே இருக்கும். இதுதான் வந்து நீங்க டேட்டா அனலிஸ்ட்டா பண்ணுவீங்க. இது இவ்ளோ ஸ்டெப்ஸ் இருக்கு, இவ்ளோ கஷ்டமானா ரொம்ப ஈஸி தான். அதுல தான் வந்து பைத்தான்ல வந்து உள்ள பாண்டாஸ் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா ஒர்க் பண்ணும். ஏன்னா ஜஸ்ட் அது ஏன், என்னத்துக்கு, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அது வந்து அது ப்ராசஸ தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஒரு ப்ராசஸா ஒரு ஸ்டெப்பாவே நாங்க சொல்றோம். எப்படி ஈடிய பண்றதுக்குங்கிறதுனே ஒரு ஸ்டெப் மாரி ஒரு ஃபார்முலா மாரியே உங்களுக்கு அப்படியே சொல்லிக் குடுத்துருவோம். அதனால உங்களுக்கு வந்து அது வந்து இதுதான் ப்ரொஃபஷனலுக்கு அப்படிங்கிறதுல வேற நோ டவுட். எதையுமே போய் நீங்க ரெஃபர் பண்ணணுமோ எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து இந்த இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த டேட்டா அனலிஸ்ட்டோட லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, இதுதான் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ண போறீங்க. அதனால இத பத்தி ஒரு 21 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்படி டேட்டா வந்தா இப்படி பண்ணணும். இந்த டேட்டா வந்தா இப்படி பண்ணணும். ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்? அப்படிங்கிறத டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க இதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் ஏன்னா எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் வரும். இந்த இந்த ப்ராசஸ்ல தான் கொஸ்டின் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர். ஜஸ்ட் இஃப் ஐ மே ஆட் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும். ஸோ எஸ் ஜெயலக்ஷ்மி சொன்னது தான். என்டையர் இந்த ப்ராசஸ் தான் நம்ம ரியல் டைம்லயும் பண்ண போறோம். ஸோ இத நம்ம கிளாஸ்லயும் வில் டூ அஸ் எ பிஓசி ப்ராஜெக்ட்ஸா திருப்பி திருப்பி பண்ணும்போது, யூ வில் எவென்ச்சுவலி கம் அஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலாவே நீங்க வரலாம். ஒரு யூ கேன் கான்ஃபிடென்ட்டா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். இதெல்லாங்க ரியல் டைம்ல வரும்ன்றத ஈஸியா உங்களால பண்ண முடியும்.
ஸோ ஜஸ்ட் இதில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ChatGPTலேருந்து எடுத்து காமிச்சேன். லைக் ஓகேங்க, கிளவுட் டேட்டா அனலிஸ்ட்னா எவ்வளோ என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ ஜெயலட்சுமி சொன்னாங்க, நான் சொன்னல பாதியும் முடிச்சிட்டிங்கன்னு. ஸோ ஒய் நாட் நம்ம இப்போ ChatGPT வச்சே படிச்சிடலாம் தானே, ஏன் ஒய் டு வி நீட் டு ஜாயின் அ கோர்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏன்னா ChatGPTல எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். உங்களுக்கு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ வி வில் லைக் வேறு எதுக்கு இப்போ யூடியூப் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான். யூடியூப்லேயும் இதை படிக்கலாம், எவ்ரிதிங் இருக்குது. பட் ஒய் டு வி நீட் டு ஒரு ஓகே டெடிகேட்டடாக எனக்கு சுவிட்ச் ஆகணுங்கன்னு ஒரு இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் பெட்டர் டு ஆல்வேஸ் ஹாவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் வித் அவர் ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கும்போது, ஸோ தட் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பிகாஸ் ஆல்ரெடி வாக் த பாத். ஸோ அதனால தான் தேட்ஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். பட் ஜாஜில் படிக்க முடியாதுன்னா படிக்க முடியும் டெஃபினெட்லி, பட் இட் வில் டேக் டைம் அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டெடிகேஷன் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட். தேங்க் யூ ஜி, ப்ளீஸ் கோ. அண்ட் யாருக்காவது டவுட் எஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு பிங் இன் த குரூப் ஆல்சோ. சாட்டில் நம்ம வில் ஆஸ்க் இட். ப்ளீஸ். எஸ் ஜி, தேங்க்ஸ் ஜி. இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவீங்க, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்க போறீங்க. தியரிக்கு கிடையாது, ரியல் டைம் ப்ராஜெக்ட் தான். உங்களுக்கு காஃப்காலேருந்து சாரி இது காகிள் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து உங்களை வந்து ரியல் டைமாகவே வந்து எப்படி வந்து நடக்குங்கிறத வந்து இது கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டாக பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் இருக்கு. அது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ இதில் ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் இது போட்டவர். இது வந்து மேக்ஸ்னு பேர். நீங்கள் இந்த இது போய் பாருங்கள். இவங்க வந்து லான்ச் டேட்டா பேடோட ஃபவுண்டர் இவங்களோட இது வந்து என்ட்ரி லெவல்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு. இப்போது அவரோட யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட எண்ட் அவர் சொல்றதே டாப் ஸ்கில் என்ன சொல்றாருன்னா, எப்படி டேட்டாவை அனலிசிஸ் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. டேட்டா அனலிசிஸ் பண்ணி எப்படி இந்த இந்த நீங்க இந்த கீவேர்ட் போட்டு நீங்க யூடியூப்லயே தேடலாம். இது வந்து டேட்டா லான்ச் பேடுங்கிற ஒரு சேனலோட இவர் பேர் மேக்ஸ். இவரோட அந்த டேட்டா லான்ச் பேடோட ஃபவுண்டர். இவர் ரொம்ப நாளாவே டேட்டா அனாலிசிஸை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காரு. அதை பத்தியே தான் இவர் பேசுவார். இவரோட இதை போய் கோத்ரூ பண்ணி பாருங்க. எவ்வளோ ஓப்பன் ஸ்கில் இருக்கு, எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா பேசுவாரு. அதனால உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப டவுட் இருந்ததுன்னா அவர் வந்து குளோபலைஸா எப்படி பேசுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கீ பாயிண்டா உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் வந்து யாரெல்லாம் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் இந்த ஸ்டடி படிக்கணும்னா, அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேரியர் பிரேக் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஐடி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாரி ஒரு ரெலவெண்டா கிடையாது. பிகாம், ஒரு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். ஆனா எனக்கு ஐடிக்குள்ளார வரணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த ஹோஸ்ட் வந்து ரொம்ப வரப்பிரசாதம் மாரி. நான் இதுக்கு தான் சொல்லுவேன். எடுத்த உடனே வந்து ஐடிக்குள்ளார போறதுக்கு வேற அதர்ஸ்லாம் வந்து உடனே உள்ள போ முடியாது. ஆனா டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னாங்களே டக்குன்னு உள்ள வர முடியாது. ஆனா டேட்டா அனலிஸ்ட்டா போயிட்டு அடுத்த டேட்டா இன்ஜினியரா போலாம், டேட்டா சயின்ஸா போலாம். ஏன்னா ரெலவெண்டா தான் க்ளோஸா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் நாம் பேசுவோம். டேட்டா இண்டஸ்ட்ரி வந்து இப்போ டேட்டாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்ட் இண்டஸ்ட்ரியாக போயிட்டு அவ்வளோ டேட்டாஸ். இப்போ எதை எடுத்தாலும் டேட்டா, எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன எவ்வளோக்கு எவ்வளோ ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பின்னாடி டேட்டா இருக்குது. ஸோ அப்போ டேட்டா அனலிஸ்டோட ஓப்பனிங் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து 90,000 டேட்டா அனலிஸ்ட் இது வந்து ஃபில் ஆயிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுது டேட்டா அனலிஸ்டோட ரோல் வந்து ரொம்ப இதுல நாங்க என்ன பண்றோம்னா, உங்களுக்கு இது வந்து ஹை டிமாண்ட் ரோல்ஸ் இருக்கிறத இது பண்ணி, உங்களுக்கு கரெக்டான ட்ரெய்னிங், அதாவது உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்டான உள்ள ட்ரெய்னிங் தான் உங்களுக்கு குடுக்குறோம். அன்வான்டடா உள்ளதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து என்ன ப்ரொஃபஷனலா என்ன தேவை, நீங்க முடிச்சுட்டு போனீங்கன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா போணுமோ, அதுதான் உங்களுக்கு இதுல எவால்வ் ஆகி வரும். உங்களுக்கு வந்து தேவையான ஸ்கில்லோட நீங்க போலாம். வேரியஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து டேட்டா சாரி டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வைடு ஓப்பனிங் இருக்கு. அது என்னன்னா டேட்டா அனலிஸ்டோட ரோலே என்னன்னா, எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க என்ன ஹெல்ப் பண்றாங்க டேட்டா அனலிஸ்ட்னா, லாஸஸை ரிடியூஸ் பண்றாங்க. கம்பெனியோட லாஸஸை ரிடியூஸ் பண்றதுக்கு தான் வந்து டேட்டா அனலிஸ்டே இருக்காங்க. எப்படின்னா அதெல்லாம் பத்தி தான் நம்ம கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ப்ரிடிக்டோட ட்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்றது இவங்களோட வேலை தான். இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். இது 3 தான் எல்லா கம்பெனிக்கும் தேவை. இது 3 தான் வந்து லாஸை வந்து குறைக்கணும். எதிர்காலத்து ட்ரெண்டை வந்து நம்ம நிர்ணயிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும். எந்த கம்பெனி எடுத்துங்க, என்ன டிபார்ட்மெண்ட் கம்பெனி, என்ன ஒரு டொமைன் வேணாலும் எடுத்துங்க. இது 3 தான் அந்த ஒரு கம்பெனிக்கு தேவையானது.
அது எப்படி வந்து லாஸஸ் ரெடியூஸ் பண்றது? இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு பேக்கரியே எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசாலாம் வேணாம். பேக்கரி எடுத்துக்கோங்க. அந்த பேக்கரியில வந்து இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப இருக்கிற கரண்ட் பேக்கரியில என்ன பொருள் நல்லா போயிட்டு இருக்கு? லாஸ்ட் 1 இயர் 6 மந்த்தா என்ன பொருள் போயிட்டு இருக்கு? அத பேஸ் பண்ணி அந்த பொருள் தான் நல்ல லாபம் குடுக்குதுன்னு நீங்க ட்ரெண்ட்ஸுக்கு அத கண்டுபிடிச்சா தான், அத அனாலிசிஸ் பண்ணி அந்த டேட்டாவ லாஸ்ட் 6 மந்த் டேட்டாவோ, 1 இயர் டேட்டாவோ எடுத்து வச்சு, நீங்க எதுல வந்து நெறைய ப்ராஃபிட் இருக்குன்னு அத கண்டுபிடிச்சா தான், அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கும்போது, அத கண்டிப்பா அந்த பொருள் அங்க போட்டா, நமக்கு நல்ல ஒரு டர்ன் ஓவர் வரும். அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன இது இருக்குன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. டேட்டா தான். அத டேட்டா அனலிஸ்ட் தான் அது பண்றாங்க. ஸோ, அதனால டேட்டா அனலிஸ்ட் ரோடு எல்லா கம்பெனிக்கும், எல்லா இடத்துலயும் சிச்சுவேஷன்லயும் அது ஃபினான்ஸா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், டெலிகாமா இருக்கட்டும், அவங்க வால்மார்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்டா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து டேட்டாவோட அனலிஸ்ட் ரோல் வந்து ரொம்ப தேவையா இருக்கு. இப்போ வந்து இது வந்து ப்ரொஃபஷனல் growth வந்து இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாரியே வந்து உங்களுக்கு வந்து ஸோ நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா இருக்கீங்க. ஜூனியர் டேட்டா அதிலேயே உட்காந்துருக்க மாட்டீங்க. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கலாம். உங்களோட டே பை டே வந்து உங்களுக்கு வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு டேட்டா கூட ஒவ்வொரு விஷயமா நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கும் வந்து த்ரைவிங் ஸ்கில் நல்லா இருக்கும். உங்களால ஆம் டெய்லி உங்களையே வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ற மாரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து புது இன்சைட் உங்களுக்குள்ளாரயே நீங்க இது பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கும் அப்ஸ்கில் இருக்கு. அதே மாரியே நாட் ஒன்லி அப்ஸ்கில் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஏர்னிங்ஸ்க்காக தான் உட்கார்ந்துருக்கோம். இதுல கண்டிப்பா ஏர்னிங்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து டேட்டாவோட இது வந்து தேர் இஸ் நோ டவுட். அவங்களுக்கு ஓப்பனிங் இருந்துட்டு தான் இருக்கும். அவங்க சஸ்டைனும் நல்லா இருக்கலாம். சர்வை பண்றதும் ஜாப் சர்வைவும் நல்லா இருக்கும். இந்த லே ஆஃப் அதுலலாம் இவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லாம இருக்கலாம். இப்போ வந்து இது வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நீங்க நெட்ல எது வேணாலும் உங்களுக்கு இப்ப இருக்க எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. எல்லார்ட்டயுமே வந்து இன்டர்நெட் எல்லாமே இருக்கு. பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் வந்து டேட்டா அனலிஸ்ட்ல வந்து எப்படி இருக்கு? எப்படி நம்ம வந்து நம்ம இந்தியாவுல இருந்தாலும், ஆனா நம்ம அதர் கண்ட்ரியோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம். அத பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வருது. இப்ப எந்த கண்ட்ரில இருக்குன்னா, நார்த் அமெரிக்கா, யூரோப்பியன் ப்ராஜெக்ட், ஏசியா பசிபிக் அதாவது சைனா, இந்த இந்த இங்கெல்லாம் வந்து நெறைய வந்து மார்க்கெட் நெறைய இருக்கு. அதே நம்ம இந்தியாவிலே நெறைய பேர் இப்ப வந்து டேட்டா ஹப் ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஐடி ஹப் மாரி நெறைய வந்துருச்சு. அதனால நெறைய நமக்கு டேட்டாஸ் இருக்கு. நெறைய இந்தியன் கம்பெனிஸே நெறைய வந்து டேட்டா ரிலேட்டட் ஜாப்ஸ் ஓப்பனிங் இருக்கு. அதனால உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ல வந்து எந்த ப்ராப்ளமும் ஆனா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டோட போணும். இதுதான் இங்க தேவை. அதுக்கு தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங்கா நாங்க ஒரு ஃபுல் பேக்கேஜா தரோம். அது மாரி தான் இருக்கும் இந்த கோர்ஸ். அதே மாரியே வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அம் ஒரு சாரி ஒரு ஒரு நம்மளோட டேட்டாவோட லெவரேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்சிங், இ-காமர்ஸ் இப்படின்னு பார்த்துட்டு நம்ம இருக்கும்போது, இதுல வந்து எதுல வந்து வைடா இருக்குன்னா, ஐடி கன்சல்டிங்ல தான் நெறைய வைடா வந்து அதாவது ம் அ இருக்கு டேட்டாவோட அனலிஸ்ட் ரோல். ஏன்னா, இவங்க என்ன பண்றாங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாரி மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. டைரக்ட்டா பேங்கிங், ஃபினான்ஸ் எடுக்கிறது மாரி இவங்க தான் அதனால ஆஃபர்ஸ் வந்து இங்க தான் நெறைய வரும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸா பண்ணது குளோபலைஸ்டா ஒரு அனாலிசிஸ் பண்ணதுல இது இந்தியாவுல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருக்கு. குளோபலைஸா இன்னும் பார்க்கல. இது வந்து இந்தியாவுல பார்த்த ஒரு டேட்டா. ஸோ இதான் என்னோட ஸ்மால் இன்ட்ரோ. இது முடிஞ்சிச்சு. ஏதாவதுன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருந்தா நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் டு யூ நீங்க கேட்கலாம். இதுல வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். நாங்க வந்து நான் சொல்றது தயாரா இருக்கேன். தேங்க்ஸ் டு எவரிவன். Bhavani. Thank you. And yes, எனக்கு I just have one question to start with. So, like உங்களோட டேட்டா லைக் அனலிஸ்ட்டா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா? அத பத்தி அதுல ஏதாவது இன்ட்ரஸ்டிங் திங்ஸ் எதாவது சொல்ல முடியுமா? நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுங்க, அது நல்லா இருந்துச்சு அந்த மாரி ஏதாவது? ஆமாங்க ஜி. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு கம்பெனிக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு கம்பெனி இப்போ சொல்லுவேன். அது பெருசா கம்பெனி இன்னைக்கு பேரா? பெரிய இ-காமர்ஸா இருக்கு. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரினர் தான் அவங்க ஆரம்பிச்சது. அத பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு பெங்களூர்ல உள்ள ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. நான் வந்து டேட்டா அனலிஸ்ட்டா ஒர்க் பண்ணும்போது, அவங்கள்ட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். இப்போ ஓகே. அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து அப்போதைக்கு இதெல்லாம் இல்ல. கிளவுட்லாம் இல்ல. அவங்க வந்து டேட்டாவ வந்து அப்பப்போ ஒரு ஃபைலா அது வந்து இ-காமர்ஸ் கம்பெனிங்கிறதுனால அவங்களோட அனலிஸ்ட் எப்படி தேவைப்பட்டதுன்னா, ஒவ்வொரு கம்பெனி கூடயும் டை அப் வச்சிருப்பாங்க. உங்க ப்ராடக்ட்ட வந்து இங்க ஷோ பண்றோம்.
அப்படிங்கிற மாரி அப்போ இருந்துச்சு. இப்போ வந்து வைடா ஓப்பன் மார்க்கெட்டா இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு உள்ள சினாரியோ கிடையாது. நான் பண்ணும்போது, அப்போ ஒவ்வொரு சிஎஸ்வி ஃபைலாவோ, ஒரு சிப் ஃபைலாவோ எனக்கு அனுப்புவாங்க. நான் வந்து இத வந்து அவங்களுக்கு பிபிஎக்ஸா அனுப்பணும். அதாவது பவர் பாயிண்ட்ல ஒரு இதா அனுப்பணும். அவங்க சில கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு த்ரோ பண்ணுவாங்க. இதில வச்சு தான் நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அத வந்து அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் பண்ணும்போதே நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்கப்பா தான் இருந்தேன். இது உங்கள மாரி தான். நீங்கலாம் இருக்க மாரி அப்படி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இப்போ ஃப்ரெஷரா வந்திருக்காங்களே, அவங்கள மாரி தான் இருந்தேன். அப்புறமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் லேர்ன் பண்ணி, இன்னைக்கு வந்து ஒரு சீனியர் டேட்டா இன்ஜினியரா இருக்கேன். அப்போ வந்து கிளவுடு அது மாரிலாம் இல்ல. அப்போ உள்ள சிச்சுவேஷன்ல அப்போ வந்து நான் வந்து சர்வர்ல வந்து இது பண்ணும்போது, அம் நான் தான் வந்து அவங்களுக்கு இன்புட்லாம் குடுக்குறேன். ஸோ அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிகிரி ஹோல்டர் தான். டெக்னிக்கலா அவங்களுக்கு தெரியாது. ஸோ நெறைய இன்புட் குடுக்கும்போது அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை நெறைய நான் உன்ட்டேருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அம் அவங்களுக்கு நெறைய விஷயம் டெக்னிக்கலா சொல்லிக் குடுத்தது இல்லாம நெறைய பிசினஸும் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சோன, என்ன உன்ட்டேருந்தே நான் ஒரு இது பண்ணலாமே, பிசினஸ் கத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா நான் வந்து அந்த டேட்டாவ பார்த்து எனக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அவங்கள விட எனக்கு டேட்டாவோட ஆ. இன்சைட்ஸ் வந்து நெறையா இருந்ததுனால, நீங்க இப்படி பண்ணா அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணா அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு இன்சைட்லாம் குடுக்கும்போது, அத வந்து ஒரு எக்ஸெல் ஷீட்டாவே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் போட்டு குடுத்தேன். இது வந்து இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு. என்னன்னா நான் வந்து டேட்டாவ நான் அவங்கள விட டேட்டாவ அப்சர்வ் பண்ணிட்டேன் நல்லா. அப்படிங்கும்போது இங்க வந்து விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளோ டேட்டாவ வந்து அப்சர்வ் பண்றோமோ அந்த அந்த அத அப்சர்வ் பண்ணும்போது அங்க வந்து எப்படி வந்து ஒரு ஒரு டீச்சர் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஒரு விஷயத்த ரவுண்ட் பண்ணிடுவாங்க பாருங்க. அத மாரி தான். நீங்க டேட்டாவ அப்சர்வ் ஓ. பண்ணீங்கன்னா கரெக்ட்டா ரவுண்ட் அப் பண்ணிடலாம். அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு. அததான் பிசினஸோட எல்லாமே வந்து அதான் நான் சொன்ன மாரி ப்ராஃபிட், லாஸு இந்த ஒரு ம். ட்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா சக்கப்போடு போடும் அப்படின்னு சொல்றதும் வந்து நம்மளோட டேட்டாவ வச்சு தான் சொல்ல முடியும். ஓ! டேட்டாவோட சூப்பர். இன்சைட்ஸ். ஸோ நான் ஐடில இருக்கிற கம்பெனிஸுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஜிட்டல் அடாப்ஷன்ல வரதுக்கு. ஆமாங்க ஜி. நாம இது வந்து அ நான் ஐடி, ஐடி அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து எல்லாமே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சில இது சொல்றேன் பாருங்களேன். இப்போ அமேசான் எடுத்தீங்கன்னா, அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ப்ராடக்ட்டையும், மேனேஜ் இன்வென்டரியும் ரெக்கமெண்ட் பண்றது தான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. அங்க என்னவா ம். இருப்பாங்க, ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோல் என்ன இருப்பாங்க, என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, எப்படி மேனேஜ் இன்வென்டரி எப்படி மேனேஜ் பண்ணணும், அப்படிதான் வந்து ஒரு அமேசான்ல இருந்தா. இதுவே நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா ஒரு ஸ்விக்கில இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு இதுலேருந்து நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஈஸியா அடாப்ட் ஆகணும். இப்போ ஸ்விக்கினா என்னது, எப்படி ஆப்டிமைஸ் டெலிவரி பண்ணணும், என்ன டயத்துல பண்ணணும், எவ்வளோ பிரைசிங்ல பண்ணணும். இந்த விஷயம் தான் அங்க இருக்கும். ஏன்னா, இதுதான் வந்து அங்க மத்தவங்கள கம்பேரிட்டிவ் பண்றதுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்னா, அதுதான் வந்து அங்க கீ பாயிண்ட்டா வச்சிருக்கணும். இப்ப Netflix நம்ம டிவில பார்க்குறோம். Netflix இருக்கு. எந்த ஷோ, எத்தன மணிக்கு, எந்த எந்த வந்து எந்த டயத்துல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுல அது அத பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, கரெக்ட். அதனால வந்து அது மூலமா வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நெக்ஸ்ட் எப்படி போலாம். அதான் வந்து Netflixஓட இதா இருக்கும். இப்படி ஒரு Flipkart எடுத்தீங்கன்னா, இதே மாரி தான். பூஸ்ட் சேல்ஸ் எப்படி சேல்ஸ பூஸ்ட் பண்றது? ஒரு பேங்கிங்லாம் அந்த மாரிலாம் வந்து எப்படி வந்து ஃப்ராட் டிடெக்ஷன கண்டுபிடிக்கிறது? ஏன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃப்ராட் டாக்குமெண்ட்ஸ் குடுப்பாங்க. அது ஒரிஜினல் எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படி தானே லோன் குடுக்க முடியும். அதனால ம். அதன் மூலமா வந்து எப்படி ஃப்ராட் டிடெக்ட் பண்றது? இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும்? ஒரே நாள்ல டேட்டாவை பார்க்க அதெல்லாம் அப்சர்வ் ஆயிடும். ஸோ, பேஸ்ட் ஆன் த டொமைன் என்ன டீல் பண்றோம் டேட்டா, அத பொறுத்து ஒவ்வொரு டேட்டாவோட இன்சைட்டும் மாறிட்டு இருக்கும். ஓகே. சூப்பர். ஃபேன்டாஸ்டிக் ஜி. அண்ட் எஸ் வில் பி லான்ச்சிங் ஒரு போல் லான்ச் பண்றோம். ஸோ தட் யூ கேன் ம், அட்டெண்ட் த போல். அண்ட் கோர்ஸ் டீட்டெயில் பத்தி கேட்டிருக்காங்க. லைக் இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு வீக்கெண்ட்ல இருக்க போது. காலையில 7:30 டூ 9:30 ஆல் வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டேஸ்ல இருக்கும். அண்ட் இட் வில் கோ அரவுண்ட் ஒரு 2 1/2 மந்த்ஸ் டூ 3 மந்த்ஸ். பட் அதோட இது எண்ட் ஆகாது. ஸோ திஸ் தமிழ் பூமியில எடுக்கிற எல்லா கோர்ஸுமே இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் லைஃப் டைம். ஒன்ஸ் யூ ஆர் இன் அ கம்யூனிட்டி மெம்பர், யூ கேன் ஜாயின் அண்ட் தென் ஃபியூச்சர் செஷன்ஸ் அண்ட் ஒன் டு ஒன் யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் வித் த ட்ரெய்னர்ஸ் அண்ட் தமிழ் பூமி டீம் கூட நீங்கள் எப்பவுமே கனெக்ட்ல இருக்கலாம். ஸோ that's how this course will go. So yes, course fees and structure நம்ம அந்த ஃபார்ம் போட்டிருக்கோம். அந்த ஃபார்ம்ல will be informing. ஸோ லைக் சாட்ல உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க யூ கேன் ஃபில் த ஃபார்ம். ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா we are going to give you some more bonus sessions also நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா we are taking நிறைய செஷன்ஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். we are free sessions அந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி how to be present. ஏன்னா நம்ம வீக்லி மீட்டப் போகிறதுக்கு நமக்கு டயம் இல்லை. நிறைய வீக்லி மீட்டப் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் புக்ட் அண்ட் நம்ம ஃபில் ஆகிட்டே இருக்கு. அதனால we wanted to offer a free session for those who's interested. ஓகே, எனக்கு டேட்டா அனலிஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு we wanted to offer the session in a separate way. ஸோ அதுக்கும் you can fill this form so that உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா we'll be able to share that
free videos or free courses as well. So you can feel free to register. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். And yeah, that's one thing. And just we started one poll. எத்தனை பேர் how the audience is அந்த மாதிரி கேட்டிருக்கோம். And yeah, you can ask any questions also. Let's see the எல்லாருக்கும் poll visible இருக்கா? Like result. Yes. விசிபிளா இருக்குங்க. Okay, super. விசிபிளா இருக்கு. So let's see. Let's end the poll and then see the result. யா ஸோ போலோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட்லாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மீட்டிங்கில் அரௌண்ட் ஃப்ரெஷர்ஸ் 25% அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 3 வந்துட்டு 1% இருக்காங்க அண்ட் 3 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வி ஆல்வேஸ் ஹேவ் லார்ஜ் நம்பர்ஸ் இருக்கீங்க இந்த இதில் அண்ட் 10+ இருக்காங்க. ஸோ ஆல் த எல்லா கேட்டகரிக்குமே இட் வுட் பி ரைட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் எஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி மீட்டப் எதுக்காக ஒய் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் எல்லா இதுவும் வருவாங்க ஸோ தட் வி ஆல்சோ நோ வாட் இஸ் இட் அண்ட் டூ யூ ஒர்க் இன் டேட்டா ரிலேட்டட் ஏரியா. ஸோ இதில் இருக்கிறவங்களில் 55% இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க்காக இருக்கீங்க விச் இஸ் வெரி குட். ஸோ எஸ் நாட் எட் அண்ட் எஸ் 3 பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காங்க விச் இஸ் 27%. தட் இஸ் ஆல்சோ குட். யா யூ கேன் ஆஸ்க் அ கொஸ்டின்ஸ் ரைட் நவ் இஃப் யூ எனி கொஸ்டின்ஸ். டேட்டாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம், இல்லைனா யூ கேன் ஷேர். ஓகே இல்லைங்க டேட்டா அனலிஸ்ட்டை பற்றி இஃப் யூ ஓகே உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் பற்றி ஏதாவது தெரியுதுன்னா யூ கேன் ஷேர். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் வெல்கம் ரைட் நவ். Feel free to go. Yes, or course related information or anything you can feel free to ask. இல்லைங்க என்னோட கரியர் திஸ் இஸ் வாட் இட் இஸ், வாட் இஸ் இது படித்தா எனக்கு ஒர்க் ஆகுமா, வாட் எவர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வெல்கம். ஸோ த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் த கொஸ்டின்ஸ் ரைட் நவ். Hello. Yeah, hi Praveen. Sir, good evening, sir. Good evening. Sir, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ்லாம் பண்ணிட்டேன் சார். சரி சூப்பர். இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு இந்த மாதிரி ஃபொரேஜ்ல வந்து ஒரு 2 இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஓரளவுக்கு தெரியும் சார். சூப்பர். இப்போ டேட்டா அனலிஸ்ட் ஒரு 3 months அப்படி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சென்னையில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஜாபுக்காக தேடிட்டு இருக்கேன் சார். இப்போ மோஸ்ட்லி எல்லாம் டெய்லி அப்ளை பண்ணிருக்கேன், ஆனால் எதுவுமே கால் பேக் வர மாட்டேங்குது. கேட்டா இப்போ வந்து ரெஃபரன்ஸ் தான் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், எதுலாம் பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்க. ஜலட்சுமி. ஓகே. அது வந்து ரெஃபரல்ங்கிறது நான் அதை பிலீவ் பண்ண மாட்டேன். அது கரெக்டான டெக்னிக்கல் ஸ்கில்லோட போனால் அந்த ரெஃபரல்ஸ்லாம் ஜாப் ஓப்பனிங் வந்து வைடாக இருக்குங்க. அது டேட்டா அனலிஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறதுனால நம்ம அந்த இதுலேருந்தே சிட் அவுட் பண்ணி நான் சொல்கிறேன். அது வந்து என்னென்னா நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 90,000 வந்து 2024 நீங்கள் போட்டு பாருங்கள். டேட்டா அனலிஸ்ட் ஜாப் ஒரு 90,000 அக்ராஸ் இந்தியா வேரியஸ் டொமைனில் ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல் அப்படின்னு வேரியஸ் டொமைனில் இருக்குது. இங்கே வந்து டேட்டா அனலிஸ்ட்டுங்கும் போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டொமைனுக்குலாம் படிக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலுங்கிறத ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறீங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபிட் ஆவீங்க. இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் இங்கே ட்ரைனிங் பண்ணும்போது எனி டொமைன் யூ கேன் ஒர்க். அதை மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் கோர்ஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் அணியில் உங்களுக்கு நான் வந்து நீங்கள் வேறு ஏதாவது படிக்கணும்னாலும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்கிட்ட நல்லா நீங்கள் ஒரு ட்ரைனிங் பண்ணிவிட்டு பெட்டர் வந்து என்னன்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும். எதுவும் வந்து நான் படித்தேன் தியரிட்டிக்கலாக அங்கே படித்தேன் யூடியூப்பில் படித்தேன் அப்படி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி ஒரு ரியல் டைம் டேட்டா எடுத்து வச்சு சில ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு இடிஏ பண்றதுனா எப்படி, அதுக்குன்னு ஒரு சடன் ப்ரொசீஜர் இருக்கு. இதை பண்ணிட்டு தான் அதை பண்ணணும், அதை பண்ணிட்டு தான் இதை பண்ணணும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் பண்ணி நீங்க உங்களோட ஹிட்டப்ல நீங்க ஒரு 2-3 ப்ராஜெக்ட் செஞ்சதாகவும் அது மாதிரி ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி ஏதாவது இப்போ என்ன எல்லாருக்கும் க்ளவுட் இருக்கிறதுனால ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணதால ஒரு ஹிடப்ல நீங்க வச்சுட்டு நீங்க இந்த லிங்கை வந்து ஹிடப் லிங்கை வந்து லிங்க்டன்லையும் நாக்கூரிலையும் நீங்க வந்து ஃபெட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அது ஷோ ஆஃப் பண்றீங்க. அதாவது உங்களுக்கு மார்க்கெட்டிங் நீங்க தான் உங்களை நீங்க டிமாண்டபிளா காமிச்சுக்கணுங்க இன்னைக்கு. அது பண்ணீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இதாகும். நீங்க இன்னொன்று வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது நாங்க எங்களை இதுல வந்து கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். அதை பத்தி எப்படி லிங்க்டனை வந்து ஆர்கானிக்கா மாத்துறது, நாக்குரியில வந்து எப்படி ஆர்கானிக்கா கொண்டு வர்றது அப்படிங்கறத நாங்க அதெல்லாம் ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே பேசுவோம். ஸோ அது என்னன்னா உங்களோட ஆர்கானிக்கா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட நீங்க எங்கேயும் தேடி போக வேணாம். உங்களை தேடி ஜாப் வந்து விழும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும். இதெல்லாம் டியூன் பண்ணணும். டியூன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். அந்த ரெஃபரன்ஸ் மூலமா உள்ள போதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் எதுவுமே செய்யாதவங்க ஒருத்தவங்க பேசுற வேலை அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். அதனால நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. நான் ஒரே ஓப்பன் வைடா எல்லாருக்குமே கொடுக்குறேன். என்னன்னா ஒரு
ஒரு ஜஸ்ட் வந்து இது வந்து ஓப்பன் அப் எல்லாருக்குமே ஓப்பன் அப் ஆகணுங்கிறதுக்காக குடுக்குறேன். ஒரு ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு வராங்கன்னா, அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்து அவ்ளோ டெடிகேட்டா ஒர்க் பண்றாங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா, ஐடில பார்த்தீங்கன்னா, அவங்கள விட அவங்க சம்பளத்த விட அதிகமா வாங்குறோம். அவங்க ஐஏஎஸ் ஆஃபீசர் வந்து ஒரு சம்பளம் வாங்குறத விட, மந்த்லி சம்பளம் வாங்குறத விட, நான் வந்து ஜெனூனா சம்பாதிக்கிற ஐஏஎஸ் ஆஃபீசர் சொல்றேன். அவங்கள வாங்குறத விட, நம்ம நெறைய சம்பளம் வாங்குறோம். அப்படின்னா, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அதுல வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் அதுல ஒரு 10% போட்டா தான் நம்ம அவங்களோட இது பண்ணலாம். அதனால ஐடிக்கு நல்ல சேலரி குடுக்குறாங்க. நல்ல ஓப்பனிங் இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு கொஞ்சம் உங்கள வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இதுல வந்துரலாம். இதெல்லாம் வந்து யாரு இவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அடுத்தவங்கள நம்பாதீங்க. உங்கள நம்புங்க. உங்கள வந்து டெய்லி உங்கள டியூன் பண்ணீங்க. உங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க உங்கள. கண்டிப்பா கிடைச்சிரும். அண்ட் ஜஸ்ட் டு சம் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் அனுஜி, நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ வருதா? நீங்க இன்டர்வியூ போயிருக்கீங்களா? இல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியலையா உங்களால? வாட் இஸ் த சிச்சுவேஷன் உங்களோட? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ண சார் கோர்ஸ் வந்து ஜூன்ல முடிஞ்சிச்சு. ஓகே. ஜூன் முன்னாடில இருந்து மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் வந்து ஜாப் தேட. ஆக்சுவலா ஒரு 4 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன் சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 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 இன்டர்வியூ வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் சார். போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன். GitHub 11+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெபாசிட்டரி பண்ணி வச்சிருக்கேன் சார். எஸ்கியூஎல்ல, பவர் பிஐல, பைத்தான்ல எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ ஜாப் தேடுறதுக்காக என்ன பண்ணணும் அந்த மாதிரி கேட்குறேன் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா ஹையரிங் நல்லா கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி பேசுறேன் சார். ஜிசி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணிருக்கீங்க. ஒரு இதுல 4ல ஒரு இதுல டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? இல்ல சார், 3மே டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல இந்த ஹெச்ஆர் ரவுண்ட் அப்புறம் டெக்னிக்கல் மேனேஜர் ரவுண்ட்ல அது மாதிரி போயிருக்கு. ஸோ அதான் நீங்க அப்ப 3 இதுல டெக்னிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க. ஒன்லி ஹெச்ஆர்ல தான் உங்களுக்கு வந்து தெர் இஸ் ஸ்டாப் இருக்கு. ஆமா சார். Okay. See, then in that case, it's altogether a different scenario. ஸோ ஏன்னா டெக்னிக்கல் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு கிளியர். அதுக்கப்புறம் ஹெச்ஆரில் தெர் ஆர் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இது இருக்கலாம். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பிகாஸ் ஜஸ்ட் நீங்கள் 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, டெக்னிக்கல் கிளியர்னா கீப் அட்டெண்டிங், கீப் லுக்கிங் லிங்க்டின்ல ஆப்டிமைஸ் பண்ணுங்க, எவ்ரி திங் யூ வில் கெட் அ ஜாப் அண்ட் தென் எஸ் யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஆல்சோ. நானும் நல்ல ஓப்பனிங் வந்துச்சுன்னா ஐ கேன் ரெஃபர் யூ. அண்ட் வி ஹாவ் ஆல்சோ ஜாப் போஸ்டிங்னு ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நிறைய ஓப்பனிங்ஸ் போட்டு இருக்காங்க அதில். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு கெட் அ ஜாப் தேர் ஆல்சோ. ரெஃபரன்ஸாக இந்த மாதிரி ரெஃபரன்ஸஸ் ஆல்சோ ஃபைன். ஏன்னா இன்டர்னல் ஜாப் இருக்குப்பான்னு போட்டால் தேட் இஸ் கைண்ட் ஆஃப் நமக்கு தெரியுது ஜாப் இருக்குன்னு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஹெச்ஆர் ரிலேட்டடில் லாஸ்ட் லெவலில் தெர் இஸ் ஆல்வேஸ் நிறைய சினாரியோஸ் ப்ளே பண்ணும், நமக்கு தெரியாது. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் நிறைய இன்டர்வியூ எடுப்போம், டெக்னிக்கலி ஒரு ரொம்ப நல்ல ஸ்கில்டாக இருப்பாங்க. ஐ செலக்ட் எனக்கு இவங்க ப்ராஜெக்ட்டுக்கு வேணும்னு சொல்லுவேன். பட் கடைசியில் சம் அதர் சினாரியோவில் ஹெச்ஆர் வில் ரிஜெக்ட் இட். வி டோன்ட் நோ வாட் இஸ் இதுன்றது, ஏன்னா நான் ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணல. ஸோ அது என்னன்றது பாருங்க. ப்ராப்ளி யூ கேன் ஆஸ்க் தம் ஒய் ஹெச்ஆரில் ரிஜெக்ட் ஆயிருக்கு, 3 ரிஜெக்ட் ஏன்னு கேளுங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும். இட் மைட் நாட் பி டெக்னிக்கல் திங், வேற என்னன்றது யூ கேன் செக். ஸோ தட்ஸ் ஒன் திங் ஐ வுட் சஜஸ்ட். பட் ஓகே லைக் மோஸ்ட் லைக்லி நீங்கள் கிளியர் பண்ணாலும் மோஸ்ட் லைக்லி 2 months ஆச்சு. மோஸ்ட் லைக்லி யூ வில் கெட் ஜாப் சூன். தட்ஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் என்னோட மை சரி. வியூ ஆன் இப்போ திஸ். வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையா தேடுங்க, கிடைக்கும்னு சொல்றீங்களா சார்? இல்லை பொறுமையாக தேடுங்கன்னு சொல்ல வரல. கீப் ஹலோ. லிங்க்டின்ல ஆக்டிவாக இருங்க. இந்த மாதிரி குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய ஜாப் ஓப்பனிங் இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஆக்டிவாக அப்ளை பண்ணுங்க. தென் டெஃபினெட்லி யூ வில் லேண்ட் அ ஜாப் சூன். அண்ட் டோன்ட் பிலீவ் ரெஃபரன்ஸ் தான் ஓகே, கிடைக்கும்ன்றத தேங்க்யூ. டோன்ட் பிலீவ். எஸ், நீங்கள் 3 இதில் உங்களுக்கு ஹெச்ஆரில் ரிஜெக்ட் ஆனதால நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட் ட்ரூ. ஒரு கம்பெனிஸ் வாண்ட் ஸ்கில்டு பீப்புள், நாட் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸில் வர்றவங்க தே மைட் நாட் ஒர்க் அஸ் குட் அஸ் பீப்புள் ஹூ ஒர்க் ஹார்ட். அந்த மாதிரி படிச்சுட்டு பிளான் பண்ண வரைக்கும் இருக்க மாட்டாங்க. So definitely there is a chance. Most likely within a month you have a higher chance. So just keep searching. அதான் நான் சொல்றேன். தேங்க்யூ. Subhadi, thank you. Yes, Yeah, any hi. other question? Hi. Yeah, Deepak. I have a question. Yeah, hi Jalajmi. This is Deepak. கரண்டா Hi, நான் இப்போ Deepak. வந்து கரண்டா இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட வால்மார்ட்னு ஒரு கம்பெனி போட்டிருந்தீங்க. ஓகேவா? நான் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் வால்மார்ட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் ஆட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வி நீட் டு நான் இப்போ வந்து
ad operator ஒர்க் பண்ணிருக்கேன். பட் we have opening for analyst. Okay, data analyst post in my team. Okay, people are hiring still. Okay, நான் இப்போ என்ன பண்ணேன்னா we are giving insights for our client. Okay, from various part of the world who want customized insights, we are giving through Power BI or Google Looker Studio. Okay, இந்த ம், மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ம், ஓகே, கரண்ட்லி இப்போ நான் கோர்ஸ் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்தேன்னா கேன் ம். ஐ கெட் ரிலேட்டட் டு இ-காமர்ஸ் ரிலேட்டட் டேட்டா யூ கேன் நீங்கள் டீச் அந்த மாதிரி டீச் பண்ணுவீங்களா கண்டிப்பா, ரிலேட்டட் டு கண்டிப்பா. இ-காமர்ஸ் ஓகே. பிகாஸ் ஆக்சுவலி நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி மார்க்கெட் அட்வர்டைஸ்மெண்ட் இட் இஸ் நாட் ஈஸி. வந்து ஒருத்தவங்கள வந்து யா மார்க்கெட்டிங்கிறது அபவுட் த பிஸ்னஸ். நீங்க தான் பிஸ்னஸை கொண்டு வரீங்க. உங்களோட சின்ன ஒரு ப்ரௌச்சரா இருக்கட்டும், சின்ன ஒரு ஸ்பிளாஷ் பேஜ் இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது வந்து எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணும், ஒரு பிஸ்னஸ் ட்ரெண்ட்ஸை வந்து மாற்றுங்கிறதுலாம் தெரியும். சின்ன ஒரு விஷயம் கொஷின் மார்க் போட்டு அதோட ப்ராடக்ட் நிறைய விஷயம் ஆடை வந்து பொறுத்து என்ஹான்சிங் பண்றது இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ஸ் என்னன்னு நல்லா தெரியும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க வந்து ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இங்க உங்களுக்கு ஆமா என்னன்னா சில டெக்னிக்கல் தான் லேக்கா இருக்கீங்க. உங்களோட அப்சர்வ் நான் என்னோட ஈவன் நான் இப்போ உங்களை பேசுறதுல இருந்து சொல்ல ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ஒரு மிஸ் ஆகுதுன்னா ஒரு டெக்னிக்கலா ஒரு பவர் பிஐ வந்து அத கொண்டு வந்துருவீங்க. ஆனா, அதுக்கு என்னென்னலாம் போடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. டாக்ஸ் டெஃபினட் கால்குலேஷன் அத டைனமிக்கா கொண்டு வரணும். கரெக்ட் அப்படிங்கணும். கரெக்ட் இங்க கரெக்ட் வந்து இத வந்து என்னன்னா, நாங்க வந்து டேட்டா வந்து நாங்க வந்து உங்களுக்கு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்டா நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு நாங்க ஒரு இதா குடுக்கும்போது, நீங்க பண்றது எல்லாமே காமர்ஸா பண்ணுங்க. அது உங்களோட அப் டூ யூ. நான் வந்து யா இதுதான் யா யா பண்ணணும்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க காகுல்லேருந்து நீங்க எடுத்து பண்ணுங்க. எனக்கு பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஹோம்வொர்க் மாரி நாங்க குடுப்போம். நீங்க வந்து கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் பண்ணி எனக்கு ஆமா வந்து ஹெட்டப்ல வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி குடுப்போம். நீங்க பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி குடுக்கும்போது, அத நீங்களோட ஓகே உங்களோட ஏன்னா நீங்க உங்களுக்கு அதுல ஆப்பர்ச்சுனிட்டி அதுல தான் இருக்குங்கும்போது, நீங்க அத த்ரைவ் பண்ணிக்கங்க. எப்படின்னா, கரெக்ட் அதிலேயே நீங்க ஃபுல்லா நீங்க வந்து அத பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் இன்சைட் கிடைக்கும். நீங்க வந்து இது பண்றது. உங்களோட வால்மார்ட்ல தான் அவ்ளோ ஜாப் ஓப்பனிங் கொட்டி கிடக்கு. பாத்தீங்கன்னா ஆமா ஆமா நெட்ல பாருங்க. அதனால அவ்ளோ இல்ல டேட்டா ஆமா அவ்ளோ கொண்டு வராங்க. அதனால கரெக்ட் உங்களுக்கு கரெக்ட் நல்ல ஜாப் உள்ள இன்டர்னலா மூவ் ஆவறதுக்கு நல்ல ஒரு இது இருக்கு. ஸ்கோப் இருக்கு. தேங்க்யூ ஒன்லி ஜெயலட்சுமி டெக்னிக்கலா டியூன் பண்ணிக்க வேண்டியது. அதுவும் கிளவுட் உங்களோடதுல வந்து கிளவுட் யூஸ் பண்றாங்க. அது இந்த லுக்கர் AWS வந்து லுக்கர் வச்சிருக்கீங்க. அதனால ஆமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க ஜெயலட்சுமி சாரி இப்போ இப்போ சொல்லுங்க. வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ரைட்னு இப்போ வந்து பிக் டீமாக மாறிட்டு இருக்கு எங்களுக்கு ஓகேங்களா பிக் டீம் ப்ளஸ் ம், லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் அவைலபிள் இன்டர்னலி ப்ளஸ் எக்ஸ்டர்னலி ஓகேவா ம், இன்டர்னலாகவும் பீப்புள் வந்து யாரெல்லாம் தே ரிலேட்டட் டு நோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் தே ஆல்ரெடி தே நோ எக்ஸல் சம்திங் எல்ஸ் ஓகே ம். எது தெரிஞ்சாலும் தே ட்ரை டு புல் ஃபார் தட் டீம் ஓகேவா ஓகே. இப்போ அதுதான் நான் என்ன நாங்கள் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் லேர்னிங் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆல்ரெடி ஐ டெக்ஸ்ட் தமிழ் பூமி ஐ for sir name I forgot. Okay, sir, what is your name, sir? ஆறுமுகமா உங்க பேர்? Yeah, ஆறுமுகம் ஆறுமுகம். உங்க பேர். Armugam. Yeah, yeah. I asked in WhatsApp also. I have my sir number also. Sir told me the when is the next section அப்படின்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னே கேட்டேன் அவரு சொன்னாரு இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாரு சரி நான் உடனே எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் போட்டாங்க நான் உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நான் எனக்கு ஐ வாண்ட் உங்களுக்கு டு லேர்ன் சீக்வல் ஒன்லி தெரியுங்களா? சீக்வல் பைத்தான்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? நோ மேம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் ஓகே ஓகே. நோ ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாவும் போயிட்டு ஒரு ஒரு 3 மந்த்துக்கு சாலிடா நீங்க இதுக்கு வந்து டெடிகேட்டடா ஹேண்ட்ஸ் யா ஆன் பண்ணணும். ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் இல்லாம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி கண்டிப்பா ஷைன் ஆகும். வித்தின் 1 இயர்ல நீங்க வேற மாதிரி ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வேரியஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து இன்சைட் வந்து உங்களுக்கு நெறைய இருக்கும். அதனால நீங்க ஓகே டேட்டாவ ஈஸியா அப்சர்வ் பண்ணுவீங்க. என்ன தேவைங்கிறத கரெக்ட்டா அதுலேருந்து கேப்சர் பண்ணிப்பீங்க. அது அந்த விஷயத்த உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு கரெக்ட் ஈஸியா அடாப்ட் ஆயிப்பீங்க. டெக்னிக்கல் மட்டும் தான் நீங்க ஷைன் பண்ணிக்கணும். ஆமா ஆமா அதுக்கு தான் நான் ஆல்ரெடி நான் சார்ட்ட கேட்டேன் சார் ஐ வாண்ட் டு லேர்ன் ஒன்லி ரிலேட்டட் டு இ-காமர்ஸ் சார் பிகாஸ் ம். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட் டேட்டா ரைட் நம்ம இப்போ இப்போ இ-காமர்ஸ்ல நான் இருக்கும்போது இ-காமர்ஸ் ரிலேட்டட் நான் வந்து படிச்சுக்கிட்டா தான் இல்ல நான் உங்கள இஃப் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப சப்போஸ் நீங்க இப்போ உங்கள்ட்ட ஒரு Zomatoல நீங்க வொர்க் பண்றீங்கன்னா, நீங்க என்ன டேட்டாவ ஹேண்டில் பண்றீங்க? டெய்லி டேட்டா என்ன டேட்டா ட்ராக் பண்ணுவீங்க? ஃபுட் ஜஸ்ட் டெலிவரி ஒரு எவ்வளோ என்ன எந்தெந்த ஃபுட் ஆர்டர் ஆப்டிமே எடுத்திருக்காங்க அப்ப அதிகமாக எடுத்திருக்காங்க டேட்டாவ பொறுத்து தான் இங்க அமையுது. அது கம்பெனிய பொறுத்து அமையல. சோ, அதனால நான் ஓகே என்ன ஓகே சொல்றேன், நீங்க வந்து உங்க டேட்டாவ நீங்க எடுக்கிற டேட்டாவே காமர்ஸ் டேட்டாவா எடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்கங்கிறேன்.
ஓகே, ஓகே. கிரேட், கிரேட். ஓகே புரிஞ்சிச்சு. அதான் வந்து இந்த டேட்டா வந்து இது வந்து எதுவும் கம்பெனியோ இதோ கிடையாது. நீங்க என்ன டேட்டா எடுக்கிறீங்கோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அத பத்தி தான் நம்ம டெசிஷனே மேக்கிங் ஓகே. ஆகுதுங்க. அத ஹேண்ட்ஸ் ஆன் நீ பண்ணிட்டே இருங்க. வேரியஸ் டெசிஷன் ஓகே, வேரியஸ் இ-காமர்ஸ் டேட்டா அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. ஓகே. நான் நான் இப்ப நீங்க சம் ஸ்லைட் காமிச்சீங்க. அப்போ வந்து பவர் பிஐ அண்ட் டேப்லூ இந்த 2 டேட்டா வச்சு தான் அந்த பிரசன்டேஷன் டேஷ்போர்ட் கிரியேட் பண்றீங்களா? இல்ல நான் வேற வேணா ஏதாவது இப்ப அதர் நான் ஒரு ஒரு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு ஷேர் பண்றேன். தீபக் எந்த லொகேஷன்ல இருந்து பேசுறீங்க ஜி? நான் வந்து ஹோம் டவுன் வந்து சேலம்ண்ணா. ஓ! இப்ப நான் சென்னையில வந்து வால்மார்ட் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. சென்னை இப்ப வால்மார்ட். ஆமாமாமா. ஃபேன்டாஸ்டிக் ஜி. யாஹ்! ஸோ எஸ் ஜாப் ஓப்பனிங் குரூப்பும் அனுப்புறேன். நீங்க இஃப் யூ ஹேவ் எனி ஓப்பனிங்ஸ் ஃபீல் ஃப்ரீ டூ போஸ்ட் அந்த குரூப்ல போடுங்க. இல்லன்னா யூ கேன் Yeah, சென்ட் yeah, இட் டூ மீ ஆல்சோ. ஸோ தட் வில் சென்ட் இட் டு definitely, வைடர் பீப்பிள். லைக் definitely, இதுக்கு முன்னாடி பேசினாங்கல்ல அவங்களுக்குலாம் வி கேன் கிவ் எ ரெஃபரன்ஸ் yeah, ஸோ தட் இட்ஸ் குட் ஃபார் தட். yeah, definitely. If I have, I will suggest, sir. No problem. கண்டிப்பா அந்த குரூப் தான் அனுப்பிச்சிருக்கேன். யூ கேன் ஜாயின் அண்ட் அதர்ஸ் ஆல்சோ ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின் குரூப்ஸ். Sure, ஓகே. definitely. இப்போ ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து இது முன்னாடி பண்ணது. இதுல என்ன வந்து ஒரு டிஃபரன்ஸ்னா டேஷ்போர்ட் ஷேர் நீங்க ஆகல. உங்களோட பிபிடி தான் ஷேர் ஆகுது. அதான் ஷேர் பண்றீங்க. ஓகே. திரும்ப ரீஷேர் பண்றேன். ம். ம். இப்ப இப்ப தெரியுதுங்களா ஜி? ஷேரிங் தெரியுது. சூப்பர். Yeah, தெரியுது. ஆ ஓகே. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, இதான் ஒரு டேஷ்போர்டு, ஒரு பவர் பிஐ டேஷ்போர்டு இது. இங்க வந்து என்னன்னா, ஒரு இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். அது டைனமிக்கா எங்க பார்த்தாலும் மாறுது பாருங்க. ஒரு டேட்டா வந்து ஒரு 2022 டேட்டாவ நான் எடுக்கிறேன். எங்க பார்த்தாலும் 2020க்கு டேட்டா. இதான் வந்து டைனமிக் அப்ரோச். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, டாக்ஸ்ங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. இங்க Yeah, இருக்கு. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி டேட்டா மாடலிங், ஒரு டேபிளோட வந்து எப்படி வந்து ஒரு ஒரு டேபிள் தான் இருக்கும். அதுலேருந்து 3 டேபிளா மாத்துறது. இதான் ஒரிஜினல் சேல்ஸ் டேட்டா தான் ஒரிஜினல் டேபிள். ஜஸ்ட் ஒரு குயிக் அப்டேட் சொல்றேன். இது வந்து பெரிய கான்செப்ட். ஒரு ஒரு சேல்ஸ் sure, டேட்டா sure. தான் ஒரிஜினல் டேபிள். ஆனா அதுக்கு மேல மெட்ரிக் இதெல்லாம் கொண்டு வரும். மெட்ரிக்கு கீழ ஒரு கால்குலேஷன்லாம் இருக்கு. பாராமீட்டர் கால்குலேஷன்லாம் இருக்கு. ஸோ அப்பதான் வந்து இந்த டைனமிக் அப்ரோச்சே கிடைக்கும். தனித்தனியா கேலண்டர் டேபிள் வந்து தனித்தனியா பிரிக்கணும். இதெல்லாம் சில அப்ரோச். இந்த Okay. அப்ரோச் பண்ணாதான் வந்து இங்க டைனமிக்கா இது வந்து இருக்கு இல்லைங்களா, மெட்ரிக் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு. இது பேர் தான் டாக்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் இந்த டேட்டா ரெண்டு பேசிக்கும். இந்த ரெண்டு டேட்டாவும் பேசிக்க வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு வந்து Okay. நிறைய ஒரு ஒன் டு மெனி டு ஒன் இப்படிலாம் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு அதுக்கு பேர் டேட்டா மாடலிங் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்தாதான் ஒரு டேஷ்போர்டு வந்து இந்த ஒரு அப்ரோச்சுக்கு வரும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்க எனி டேட்டா உங்களோட கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா இங்க வந்து உங்களுக்கு கான்செப்டை மட்டும் தான் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. கான்செப்டை தெரிஞ்சா எனி டேட்டா நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்றதுக்கு உங்களுக்கு இதா இருக்கும் அப்ரோச். இது அத மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். Okay. அது வந்து ஒரு பிரசன்டேஷன் இதை வச்சு தான் நீங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து சொல்லுவீங்க. இதை ஒரு கிளைண்ட்டுக்கோ நீங்க என்ன செய்யலாம்னா, இன்சைட் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸ்டேக் ஹோல்டர் கூட பேசும்போது ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட பேசி ஸ்டோரி டெல்லிங் சொன்னா அந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து சேலரி வந்து மற்றவங்களோட அதிகமா இருக்கும். அது இனிஷியலாவே உங்களை கேட்பாங்க, இன்டர்வியூலே கேட்பாங்க, ஆர் யூ ஏபிள் Okay. டு டூ த ஸ்டோரி டெல்லிங், ஆர் யூ வில்லிங் டு அப்படிலாம் ஒரு கொஸ்டின் கேட்குவாங்க. அதை வந்து அவங்களே அப்சர்வ் பண்ணிடுவாங்க, இன்டர்வியூலே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க வந்து Okay. கொஞ்சம் டிமாண்டபிள் டேட்டா அனலிஸ்டா இருப்பாங்க அந்த மற்றவங்களை விட. அவங்க டைரக்டா ஸ்டேக் ஹோல்டர் கூட ஒவ்வொரு டேஷ்போர்ட் முடிச்சுட்டு அவங்க வந்து பிரசன்டேஷன் பண்றவங்களா இருப்பாங்க. அதுக்கு வந்து பிசினஸ் இன்சைட் வந்து ரொம்ப இருக்கணும். இது வந்து டெக்னிக்கல் கான்செப்டை விட அவங்க கேட்குற ஒரு சில கிராக் கொஸ்டினுக்குலாம் வந்து ட்ரிக்கியா ஆன்சர் சொல்ல சரின்னா ஸ்பான்டேனியஸா அடிக்க தெரியணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் Okay. ஸ்டோரி High டெல்லிங்ல level, ஒரு ஆமா. okay, high level. இதெல்லாம் வந்து Okay. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்மளே வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்ற மாரி, ஒரு பிசினஸ் ஹோல்டர் சொல்ற மாரி நம்மள அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த கலிஃபோர்னியால இப்படி இருக்கு. இந்த இயர்க்கு இப்படி Mm-hmm. கரண்ட் இயர் சேல்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்படி ஒவ்வொரு ப்ராஃபிட் சேல்ஸ், இயர் ஆன் சேல்ஸ் எப்படி மாறும்? அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த ஸ்டோரி போர்டு வச்சுனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து இது வந்து ஜஸ்ட் இது கிடையாது. இதுல வந்து சில டாக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அதுதான் டெக்னிக்கல். Okay. Okay. Thanks, Jayalalitha. ஓகே. தேங்க்ஸ். எஸ் அட் Thanks. எண்ட் ஆஃப் சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி வில் பி ஏபிள் டு நீங்க நிறைய இந்த மாதிரி பிஓசி கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. ஸோ பண்ண யூ வில் ஆல்சோ கெட் டு நோ ஈஸிலி. அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு ஜெயலட்சுமிஜி. காயத்ரி பாலு கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஹவர்ஸ் வி நீட் டு ஸ்பெண்ட் ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் மேம் பெர் டே அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் ரூம் செஷன்? ஓகே. கண்டிப்பா. இது எல்லாருமே அதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அந்த 2 ஹவர்ஸ் வந்து வீக்கெண்ட்ல தான் நான் வந்து கோர்ஸ் எடுக்கிறேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால டெய்லி வீக் டேஸ்ல எடுக்க முடியாது. சாட்டர்டே, சண்டே 2 ஹவர்ஸ். இந்த 2 ஹவர்ஸ்ங்கிறது நீங்க வந்து என்ன கத்துக்கிட்டீங்களோ அந்த வீக் டேஸ்ல நீங்க பிளான் பண்ணீங்க. உங்களோட இது டெய்லி ஹேபிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி, டெய்லி ஒர்க் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்க டைம் ஃப்ரேமை செட் பண்ணீங்க. அட்லீஸ்ட் 1 ஹவர்னாச்சும் உங்களுக்காக டெய்லி 1 ஹவர்னாச்சும் எடுத்துக்கிட்டாவே போதும். அதை வந்து
பர்சிவியரன்ஸ் சொல்லுவாங்க. அத கன்டினியூஸா கன்சிஸ்டன்ஸியா செய்யணும். ஜஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சேன், நாளைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்களாவே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இதாவாது. ஒரு கன்சிஸ்டன்ஸியா நீங்க செய்யும்போது கரெக்ட்டா அந்த 3 மந்த்ல நீங்க வந்து உங்களுக்குள்ளாரே உங்கள வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா பார்ப்பீங்க. கண்டிப்பா அது வந்து அத பண்ணுனவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணவங்கலாம் ஸ்டூடண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நானும் வந்தேன், படிச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எங்கேயோ ஒரு மிஸ் ஆகும். ஏன்னா, உங்களால அடுத்த கொஸ்டின் கேட்க முடியாது. நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தான் கொஸ்டின் கேட்கலாம். நல்லா கரெக்ட்டான இந்த கோர்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தான் நெறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதனால ஹேண்ட்ஸ் ஆன் பண்றது உங்களோட நாலேட்ஜ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தீபக் கேஸ் அவங்க பார்த்த வரைக்கும் சீக்வல் தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் அவர பின் பாயிண்ட் பண்ணல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப அவங்களுக்கு சில டேட்டா இன்சைட் தெரிஞ்சிருக்கு, பிசினஸ் லாஜிக் தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். டெக்னிக்கலா சீக்வல் தெரியலும்போது அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ஒவ்வொருத்தவங்க மாறும். சில பேர் வந்து டெக்னிக்கலா சீக்வல் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நெறைய பேர் நம்ம இதுல இருக்கும்போது சீக்வல் பைத்தான் தெரிஞ்சிருக்கலாம். அப்ப அவங்களுக்கு சீக்வல் பைத்தான் டெக்னிக்கல் தெரியும். சில டேட்டா இன்சைட் தெரியறதுல கொஞ்சம் லேக்கா இருக்கும். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அது வந்து அந்த டைம் எடுக்கிறது வந்து மாறும். அது வந்து போக போக அதுலயே வந்துரும். ஃப்ளோல வந்துரும். ஆனா டெய்லி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்கிறது வந்து என்னோட சஜஷன். அது வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணணும். ஜஸ்ட் இன்னைக்கு ஒண்ணு பண்ணுனேன் அப்படின்னு இல்லாம ஒரு 5 டேஸ் நான் ஊருக்கு போனேன், இங்க பண்ணேன் அப்படிலாம் ஒரு இத எடுத்துக்காம எனக்கு ஒர்க் இருக்கு அப்படி இல்லாம ஒரு பிளான் பண்ணிக்கணும். உங்களோட ஒர்க் ஃப்ளோல டெய்லி ரொட்டீன்ஸ்ல நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு ஏதாவது 1 ஹவர் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். Super. Super. So இதில் I'll just add one more point. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. ஸோ எப்படின்னா there are multiple segments of people இருப்போம். இப்போ எப்படின்னா நான் சில பேர் வந்துட்டு எப்படின்னா லைக் ஜஸ்ட் ஜிஎஸ் கேட்ட மாதிரி people want to switch. There is no other way. எனக்கு I want to change my careerங்க நான் படிக்கணுன்றவங்க you must spend ஜெயலட்சுமி சொன்ன மாதிரி we have to do it. அண்ட் சில பேருக்கு வந்து they want to learn என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். they work in a lead பொசிஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது they can just attend the classes to observe இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் யுவர் டீம். என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு ஏன்னா நம்ம லீட் பொசிஷனில் இருக்கும்போது வி டோன்ட் நோ வாட் தேர் டூயிங். தே கேன் சிம்பிளி டெல் ஏதாவது சொல்லலாம். ஏன்னா வி கான்ஸ்டன்ட்லி மானிட்டர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும், மேனேஜ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ண போதும் அட்டன்டிவாக அட்டன் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் யுவர் டீம். அந்த மாதிரியும் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய தடவை நான் பார்க்கும்போது யூஎஸ்லேருந்து ஜாயின் பண்ணுறாங்க, யூகே, சிங்கப்பூர் அங்கேருந்து ஜாயின் பண்ணுறவங்களோட மெயின் இது ஓகேங்க ஐ வாண்ட் டு பி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர், ஆல்சோ ஐ வாண்ட் டு மேனேஜ் டீம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் இப்படி சால்வ் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு சிட் ஒரு 1 hour யூ ஜஸ்ட் கிவ் அ ப்ராக்டிஸ் அண்ட் 1-2 hours டெடிக்கேட்டடாக அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் வாட் எவர் லைக் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் ஜெயலட்சுமி சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கனாலே யூ ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் பிகமிங் a data analyst, getting a job and everything. Yes. And yeah, next question is from Ayappan, please. Ayappan ji. Hi Ji, Hi ji. this is Ayappan Jayalakshmi. ஆல்ரெடி தமிழ் பூமியில் நான் க்ளவுட் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1 வீக் போனேன். பட் என் ப்ராஜெக்டில் ஹெவி ஒர்க்னால லீவ் ஆகிட்டேன். ஸோ என்னோட ஒர்க் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ரிலேட்டட் ஒர்க் தான். ஸோ டேப்லேருந்து பிச் பண்ணி கேட்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. சாரி, நான் லவுட் ஸ்பீக்கரில் பேசிகிட்டு இருக்கேன், வெளியில் வந்தனால தெரில. ஸோ அதனால கேட்டேன். இப்போ அதை டேப்ல வந்து ஃபெச் பண்ணி டேட்டாவை அதை வந்து இப்போ கிளைண்ட் வந்து பவர் பை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அந்த டேட்டா வந்து எக்ஸலில் தான் நான் அனுப்பிட்டு இருக்கேன். இப்போ நான் ஷேர் பாயிண்ட்ல வச்சுன்னா அதை வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பவர் பையில் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டேட்டாவே எனக்கு ஃபுல் டேஷ்போர்டாக வேணும் அப்படின்ட்டாங்களாட்டி இப்போ ப்ராஜெக்டே ஃபுல்லாகவே பவர் பிஐக்கு தான் எங்களுக்கு ரிலேட்டடாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ராஜெக்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதர் கம்பெனிஸ் போகும்போது சில ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இடிஎல் கேட்குறாங்க, ஸ்னோஃப்ளேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் அது ரிலேட்டடாகவும் இந்த கோர்ஸ் வருமா, இல்லை வந்து இன்னும் 2வது கொஸ்டின் வந்து இது ஃபியூச்சர் வந்து ஏஐ வந்து டேட்டா அனலிஸ்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே, குட் கொஸ்டின். தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்னோஃப்ளேக் இடிஎல் கேட்குறாங்க. இப்போ வந்து அது நாங்கள் வந்து கிளவுடு கேட்குறாங்க, ஏடபிள்யூஎஸ், மைக்ரோசாஃப்ட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் நான் ஏடபிள்யூஎஸ் ஓரளவுக்கு தெரியும். இப்போ வந்து அசூரும் சில கம்பெனிஸ் கேட்குறாங்க. நான் அசூரையும் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால தான் கேட்குறேன். அவங்க எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்றேன். இடிஎல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, இடிஎல்ங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி டெக்னிக்கலா 10 இயர்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்குலாம் தெரியும். இப்போ நியூவா ஃப்ரெஷர் யாராவது இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட், இ ஃபார் எக்ஸ்ட்ராக்ட், டி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல் ஃபார் லோடிங். இதான் ஒரு இடத்துல இருந்து எடுத்து ஒரு சில டேட்டாவை வந்து டியூன் பண்ணி அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதை வந்து ஒரு இடத்துக்கு லோட் பண்றது. ஒரு சினாரியோ நம்ம எடுத்துக்கோம். ஒரு 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 S3 ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுங்களா. S3 ஏடபிள்யூஎஸ்ல தான் S3 இருக்கு. அதோட டேட்டால அதுல இருந்து எடுத்து
டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். ஏன்னா டேட்டா வந்து எப்போதும் டேட்டா வந்து ரா டேட்டாவா இருக்கும். அந்த டேட்டா வந்து சில பர்டிகுலர் 2 இத தேக்க வேண்டியதா இருக்கும். 2 டேபிள்ல இப்படிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதெல்லாம் ஜாயின் பண்றது, இல்ல எந்த பிசினஸ் லாஜிக் டேட்டா வந்து ஜஸ்ட் டேட்டாவா இருக்கும். பிசினஸ் லாஜிக் தேவையான டேட்டாவா அதுக்கு பேர் டேட்டா மாடலிங் சொல்லுவாங்க. அதுவா மாத்தணும்னா சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது, கிளீன் ஓகே. பண்றது, சில இத காலத்தை எடுக்கிறது, காலத்தை போடுறது, இப்படிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு ஓகே. லோட் பண்றது. அந்த லோட் பண்றதுங்கிறது வந்து ஒரு இன்டகிரேஷன் தான். ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா ஸ்னோஃப்ளேக், ஓகே. அது வந்து ஆமாம். ஸ்னோஃப்ளேக்ல இன்டகிரேட் பண்ணா அது ஸ்னோஃப்ளேக். நாங்க வந்து ரெட் ஷிஃப்ட்ல சொல்லி கொடுப்போம். ரெட் ஷிஃப்ட்ல பண்ணலாம். வேர் ஹவுஸ் தானே அதெல்லாம். ஒரு ஸ்னோஃப்ளேக்குங்கிறது வேர் ஆமா, ஹவுஸ், ஆமா. ரெட் ஷிஃப்ட் ஆ. ஒன்னும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்னா இது ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு. ஸ்னோஃப்ளேக்குங்கிறது அது ஒரு கிளவுட் டேட்டா வேர் ஹவுஸ். இது ஓகே, ஏடபிள்யூஎஸ் ஓகே. ஓட வேர் ஹவுஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஓகே. ஒரு இன்டகிரேஷன் தான். சரிங்க. இன்டகிரேஷனுங்கும் போது ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து இன்டகிரேஷனுக்கு தேவையான கிரெடென்ஷியல் மாறுபடும். ஓகேங்களா? அங்க போயிட்டு நீங்க ஸ்னோஃப்ளேக்லயே டேட்டா வேர்ஹவுஸ்லயே ஒர்க் பண்றீங்கன்னா, ஓகே. சப்போஸ் நீங்க இதுலயே ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டு நீங்க டேட்டா வேர்ஹவுஸ்லயே ஒர்க் பண்றீங்கன்னா, அது வேற சிச்சுவேஷன். அது ஸ்டார் ஸ்கீமா, டேட்டா மாடலிங், ஓ! அது டேட்டா ஓகே. மைக்ரோ பார்ட்டிஷனிங், எங்க ம். போய் டேட்டா உட்காந்து அது வேற ஸ்விட்ச் ஓவர் பண்றது. அது வேற. ஆனா ETL பண்றதுக்கு வந்து ஓகே. ஒன்லி வந்து கிரெடென்ஷியல் போட்டு அந்த இடத்துக்கு லோட் பண்ணுவீங்க. ரெண்டுமே ஒண்ணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஓகே. இதுலயே வரும்போது AWSல எங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. AWS க்ளூன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். AWS க்ளூ வழியா எப்படி ETL பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றோம். அந்த ஓகே. ETL தான் அப்படியே நீங்க பேசுற ETL. அந்த ETL பத்தி உங்களுக்கு ஒரு கிளாஸே எடுப்போம். அதனால அது ஒரி பண்ணிக்க சரிங்க. வேண்டியதில்ல. ஓகே, ஓகே. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டீங்க? டேட்டா இந்த ஏஐ 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 இருக்கு. வந்து ரீப்ளேஸ் ஆகுமா ஃபியூச்சர்ல? அது ஓகே. ஓகே. அப்ஸ்கில் ஆயிட்டு அதாவது இருக்கணும். இப்பலாம் அ ஆ ஓகே. இன்னொரு வந்து நான் வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க கம்பெனில ஆ. ஏஏவே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஓ! இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ்ல வரும்போது எல்எல்எம் மாடலா இருந்துச்சு. எல்எல்எம் மாடல்னா டேட்டா வந்து அதாவது நம்ம வந்து ஏஐ கூட பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஏஐ பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ற மாதிரி. இங்க எங்களை டேட்டாவை ஏன்னா எல்லாத்துக்கும் ஏஐ அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க டேட்டா இருக்கோ ஏஐ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏஐ நீங்க வந்து டெக் என்னங்கிறத கேட்டுக்கலாம். ஆனா உங்க டேட்டாவ அங்க வந்து பண்ற மாரி காப்பி பேஸ்ட்டோ எங்கேயோ பண்ற மாரிலாம் எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா டேட்டாங்கிறது ஒரு ஃபியூல் மாரி, ஒரு அசெட் மாரி. அங்க வந்து நீங்க வந்து ஒரு டேட்டாவ நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு இது பண்ணாவே அங்க கம்ப்ளைன்ஸஸ் இருக்கும். நீங்க அதெல்லாம் சைன் பண்ணுவீங்க. டேட்டாவுல எங்கெங்கெல்லாம் டீல் பண்றீங்களோ அதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பேன். கம்ப்ளையன்ஸ் ஓ! அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. டேட்டா கம்ப்ளைன்ஸஸ்லாம் அது அந்த கவர்னன்ஸ்ல டேட்டா கவர்னன்ஸ்ல ஒரு இதுல வரும். அந்த செக்மெண்ட்ல வரும். அதுல வந்து டேட்டா எங்க ஒர்க் பண்றீங்களோ உங்கள்ட்ட சைன் வாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபினான்ஸ் ரிலேட்டட் டேட்டாவை யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து அம், ஒரு சைன் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால வந்து ஓகே. ஏஐக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. மத்த இதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் மத்த இதுக்கெல்லாம் வந்து இருக்கும்னா கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கு. மத்த ஒரு இம்பாக்ட். ஆனா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு அங்க வந்து ஏஐயால ஒண்ணும் பண்ண முடியாது. சில டேட்டாவே அங்க குடுக்கலைன்னா அங்க என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னொன்னும் சொல்லி தெரிஞ்சுங்க. பைத்தான் நீங்க படிக்கும்போது, இங்க பண்ணும்போது இது ஏஐயும் இந்த டேட்டா இல்லைன்னா அங்க டேட்டா இல்லைன்னா ஏஐயும் ஓ! ஒர்க் ஆகாது. எல்லாத்துக்கும் சரி, நீங்க சரி. குடுக்குறது டேட்டாவ தான் நீங்க குடுக்குறீங்க. அங்க ஏஐ வந்து இப்போ ஒரு இன்னைக்கு வந்து ஒரு இப்ப இப்ப இவரு ஆறுமுகம்ஜி உங்களுக்கு நேரா ஜார்ஜிபிடி கேட்டாங்கல்ல. இது இப்ப கேட்கும்போது நீங்க என்ன மாதிரி நீங்க குடுக்குறீங்களோ, அத மாரி அதுக்கு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ன்னு சொல்றாங்க. எத மாரி குடுக்குறீங்களோ, அத மாரி அது டியூன் பண்ணி குடுக்குறது தான் ஏஐயோட வேல. அப்ப அங்க அதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எத்தன பேர் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க குடுக்கும். இன்னொன்னு நீங்க என்னவா நீங்க குடுத்துட்டே இருக்கீங்களோ, கொஸ்டின் குடுத்துட்டு இருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அது ஆன்சர் பண்ணும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஒரு கொஸ்டின் உங்க சிஸ்டத்துல கேட்கறீங்கன்னு வச்சுங்களேன், ஏஐ வந்து ஒரே ஜார்ஜிபிட் தான். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆன்சர் குடுக்கும். உங்களுக்கு ஏன்னா, அதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்கங்கிறத பொறுத்து இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கு. அதுக்கு வந்து ஏஐயோட அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐல அல்காரிதம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரிங்க. இது பிஹைண்ட்ல சீன்ல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்குலாம் பத்தி இன்சைட் குடுப்போம். அதாவது எம்எல் இன்ஜினியரோட பாதி கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சு போயிடும். எம்எல் இன்ஜினியரோட இன்ட்ரோ கிளாஸ்லாம் ஒண்ணு இருக்கு. சோ அதனால உங்களுக்கு இதெல்லாம் ஓகே. புரிஞ்சிடும். சோ இது வந்து உங்களுக்கு குயிக்கா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னது. அதனால அதெல்லாம் சரிங்க. பயப்படவே பயப்படாதீங்க. ஏஐ வந்து டேட்டா அனலிஸ்ட் ஓகே. ஒண்ணும் பண்ண முடியாது. ஐ அம் ஷூர். Okay. ஓகே. எஸ் ஜஸ்ட் அசூர் கான்செப்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்களா எக்ஸ்ட்ரா? அசூரும் இப்ப இல்ல கிளவுடுல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஏடபிள்யூஎஸ் ஃபால்ட். பண்ணிக்காதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. AWS ஒரு கிளவுட் மாரி, அஷ்யூர் ஒரு கிளவுட். இப்ப சப்போஸ் ஆமா, உங்க கம்பெனில இப்ப டேப்லூ யூஸ் பண்ணீங்க இல்லையா? டேப்லூ யூஸ் பண்ணும்போது நான் வந்து ஆமா. எதுக்கும் வந்து மார்க்கெட்டிங் இது கிடையாது. ஒரு ஒரு கிளவுடோட போனீங்கன்னா ஏன்னா AWS படிச்சிருக்கேன். அதனால AWS உங்களுக்கு சொல்லி தரேன். ஆமா. எனக்கு அஷ்யூர் தெரியாது. இன்னொன்னு வந்து என்னன்னா, இதுதான் ஓகே. இருக்குன்னு கிடையாது. இப்ப டேப்லூ வந்து காஸ்ட்லி. ஏன் பவர் பிஐக்கு வந்துட்டாங்கன்னா, அதாவது 50,000 இருக்கிற இடத்துல 5,000ல பவர் பிஐல முடிச்சிடலாம்.
ஓகே. சர்வர் உங்களுக்கு ஓ அவ்ளோ க்ரோ அப்படிலாம் நெறைய குடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெறைய அத பத்தி ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு 5 டைப் ஆஃப் பவர் பிஐ எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிறத பத்திலாம் இருக்கு. அதுல ஓகே எக்கனாமிக்கலா எல்லாருக்கும் எல்லா கம்பெனிக்கும் வந்து என்டர்பிரைசஸ் லெவல்ல யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பவர் பிஐ வந்து நல்லா இருக்கிறதுனால தான் நான் பவர் பிஐ வந்து இது எடுக்கிறேன். டேப்லு வந்து எடுக்கிறது வந்து மேக்ஸிமம் எங்க ஆஃபீஸ்லலாம் டிப்ளாய்மென்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அது வந்து ப்ராட்ல மட்டும் சில இதுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் அது வந்து காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால இருக்கு. ஸோ அது சேல்ஸ் ஃபோர்ஸ் ஏபிஐல வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே காசு. இது வந்து மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜா ஃப்ரீயா குடுத்துடுறாங்க. ஸோ சில விஷயங்கள் இருக்கு. இதுல பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட் அதெல்லாம் நெறைய இருக்குங்க. ஸோ அதனால ஓகே வைடா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பவர் பிஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது இதே மாதிரி தான். டெக்னாலஜி வந்து அஷ்யூருக்கும் இதுக்கும் ஏடபிள்யூஎஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அவங்கவங்க பார்ட்னர்ஷிப் தான். அதனால இதுக்கும் அதுக்கும் ஒரு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒரு இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அடுத்தது ஈஸியா போயிடும். ஓகே மேம் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஓகே. தேங்க்யூ ஸோ ஜஸ்ட் டு மச். ஆட் ஜி as usual ஒன் பாயிண்ட் ஏஐ வந்ததுனால ஐ வாண்ட் டு ஆட் ஒன் பாயிண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோம். ஸோ ஏஐ டேட்டா அனலிஸ்ட்டை ரிப்ளேஸ் பண்ணுமா மோர் இது இன்னும் ப்ராடாக அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு போயிட்டா ஏஐ வந்து எந்த ஜாபை ரிப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்றத இதை பற்றி நாங்களே ஒரு பாட்காஸ்ட் பேச போகிறோம். வி ஆர் கோயிங் டு டாக் இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்கோட பாட்காஸ்ட்டாக தான் வீக்லி ஏஐ பாட்காஸ்ட் வந்து தமிழில் போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இதுதான் எங்களோட டாபிக். ஸோ அதுக்கு ரிசர்ச் பண்ணுறக்கும் போது பேசிக் என்ன வந்துச்சுன்னா ஐடி ஜாப்ஸ் லைக் என்னெல்லாம் வந்து ஒரு ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்காக இருக்கோ அதெல்லாம் இட் வில் கெட் ரிப்ளேஸ்ட் லைக் ப்ராப்ளி நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ரிப்ளேஸ் நோ சான்ஸ். ஆனால் இந்த டேட்டா அனலிஸ்ட்டு நம்ம ஏடபிள்யூஎஸ் டேட்டா இன்ஜினியர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி டேட்டா இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ரிப்ளேஸ். ஏன்னா அஸ் ஜெயலட்சுமி கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நம்ம தான் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஏஐ கொடுக்கணும். ஏஐ இன்னும் பெட்டர் ஆக்க போகிறதே நம்ம தான். நம்மளோட டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது தான். ஏஐ இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். வை? பிகாஸ் வி ஆர் ஏபிள் டு ப்ரொவைட் கரெக்ட் டேட்டா. நிறைய சோர்ஸ் டேட்டா எடுத்து வந்து கொடுக்குறோம். அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறோம். ஏஐ எப்படி போகுதுன்றதை டைரக்ட் பண்ணுறதே நம்மளாக தான் இருக்க போகிறோம். ஸோ வி வில் பி லீஸ்ட் இதுதான் ஃபியூச்சரில் என்ன நடக்குன்னா ப்ராப்ளி லைக் அந்த நான் ஐடியில் நிறைய ஜாப்ஸ் நான் ஐடி மீன்ஸ் ஜென்ரலாக நிறைய ஜாப்ஸ் இருக்குது அதர் தன் ஐடி அதில் நிறைய ஜாப்ஸ் போகும். தே வுட் பி நம்ம மேலே கோவப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஐடி இன்ஜினியர் உங்களால் தான்டா போச்சு அப்படின்றது. பட் லீஸ்ட் லைக்லி இந்த டேட்டா அனலிஸ்ட் வில் நாட் கெட் ரிப்ளேஸ்ட் அஸ் சூன் அஸ் பிகாஸ் இட் வில் கெட் இம்ப்ரூவ். நிறைய இதில் நிறைய தேவைப்பட போகிறாங்க. ஐ கேன் லிட்ரலி சி மார்க்கெட் பார்க்கும்போது தெரியுது. நாட் ஓன்லி திஸ் டேட்டா இன்ஜினியர் டேட்டா ரிலேட்டட் டெவாப்ஸ் எல்லாத்துக்குமே தேவைப்பட போகிறாங்க. ஸோ நோ வரிஸ் அட் ஆல். But we must learn AI. So yeah, please next question, guys. Yeah, anybody has any other question? ஓகே. மீன்வைல்ல நீங்க ஏதாவது Sure. கொஸ்டின் இருந்தா கேளுங்க. அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வரும்போது ரியல் டைம் ஸ்டடிங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து யாரும் போய் கூகுள் அதெல்லாம் விடுங்க. ரியல் டைமாவே நீங்க பாருங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிம்பிள் லேமேனாவே பாருங்களேன். லேமேனா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டாவோட நீங்க இன்னைக்கு ஆப் யூஸ் பண்ணாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப் வந்துட்டே இருக்கு. எல்லாத்துலயும் ஆப் ஒரு ஒரு இந்த இந்த சூப்பர் மார்க்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாருமே அவங்கவுங்க ஓன் ஆப் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸோ அதனால வந்து அடுத்த கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க. வாங்க வரோம். அடுத்தது வந்து ஸோ இது வந்து என்னன்னா டேட்டாவோட வந்து இது வந்து நிறைய தேவை இருக்கு. அப்ப டேட்டாவுக்கு தேவை இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த புக் இ பப்ளிஷிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப போணுச்சு. என்னன்னா அப்போ வந்து இதா இருந்த ஹார்ட் காப்பியா இருந்தது எல்லாம் சாஃப்ட் காப்பியா மாத்தும் போது அது ஒரு பெரிய ப்ராஜெக்டா ஒரு மாசிவ் ப்ராஜெக்டா மாறுனுச்சு. அது மாறினோன்னா இப்போ வந்து அப்படியே அதுக்கு ஒரு அதை என்ன பண்ணாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே ஆட்டோமேஷன்லாம் கொண்டு வந்து அதை வந்து கொஞ்சம் அப்படியே காம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 10 இயர்ஸ்னு கிடையாது. அது வந்து ஒரு ஒரு டேட்டா வந்து ஒரு சென்சிட்டிவான டேட்டா இருக்கும்போது யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால டேட்டா வந்து என்னன்னா ஒரு பிசினஸ்ங்க. டேட்டாங்கிறது பிசினஸ். இப்போ வந்து நீங்க இந்த டேட்டாவை போய் இன்னொரு கம்பெனிக்கார ஆப்பனன்ட் கம்பெனிக்காரனுக்கு வித்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஸோ நிறைய விஷயம் இதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து எவ்வளோ பேமெண்ட் ஆனிச்சு, எவ்வளோ வித்துருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, என்ன லாஸ் அப்படிங்கிறத பத்திலாம் டேட்டா இருக்கு. ஸோ இங்க வந்து என்னன்னா உங்களை வந்து நாங்க இதை பத்தி இருக்கிறதுனால டேட்டாவோட டேட்டா ரிலேட்டடா ஓப்பனிங் நாட் ஓன்லி டேட்டா அனலிஸ்ட் கிடையாது. டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா ரிலேட்டடா என்னவா இருக்கோ டீல் பண்றீங்களோ அதுக்கான ஓப்பனிங் இருந்துட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு இருந்துட்டு இருக்கும். என்னன்னா டாப் கம்பெனிஸ்ல ஹையர் ஆவீங்க. நான் ஐடிக்குள்ள ஈவன் நான் ஐடி இருந்தாலும் டாப் கம்பெனிஸ்ல ஹையர் ஆவீங்க. காம்பன்சேஷன் பேட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இன்னொன்று வந்து ஹை டிமாண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கும். நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு வந்து இது வந்து ஒரு எனக்கு என்னோட அறிவுக்கு என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது இதான். அப்புறம் வந்து என்னன்னா குளோபல் டிமாண்ட் உருவாக போகுது. அது மட்டும் தெரியும். இது எதுக்கெல்லாம் இருக்குன்னா ஒரு கேரியர் பிரேக் விமன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எனி ஸ்டூடெண்ட் இதுல வந்து கிளவுட் இருக்கிறதுனால கிளவுடோட சேர்ந்து டேட்டா ஸ்கில்ல கத்துக்க போறீங்க. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்றதா.
இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லைக் எப்படி டேட்டா வச்சுட்டு DevOps will replace AI. ஸோ இதுக்கு இட்ஸ் ரைட் டைம் டு ஆஸ்க் பிகாஸ் அதை பற்றி ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ திஸ் இஸ் வெப்சைட்டில் வி ஜஸ்ட் ரீசென்ட்லி போஸ்டட். யூ கேன் சப்ஸ்கிரைப். இதில் வந்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் மெயிலில் நம்ம எழுத போகிற நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ப்ரீ சைன்இன் மாதிரி யூ கேன் டூ இட். சாரி, சைன் அப் ப்ரீ சப்ஸ்கிரைப் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். அண்ட் இதில் ஒய் அப்கிரேடிங் இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் கோர்ஸ் அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் டேட்டா அனலிஸ்ட். திஸ் இஸ் அ டாப் கோர்ஸ் நம்ம இப்போ போட்டுட்டு இருக்கிறது. இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருமே வரலாம். நான் ஐடி எவ்ரிபடி கேன் ஜாயின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AWS DevOps and then ஆர்கிடெக்ட் and then AWS டேட்டா இன்ஜினியர் எல்லாமே போகிறோம். ஏன்னா வித்தவுட் உங்களுக்கு விஷயம் தெரியாமல் ஏஐ யூஸ்லெஸ். லைக் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். யூ ஹேவ் டு நோ AWS DevOps தேவைப்படுவாங்க. பட் வித் ஏஐ க்ளவுட் டேட்டா அனலிஸ்ட் தேவைப்படுறாங்க. வித் ஏஐ வந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்குமே முன்னாடியே ஜாபை ஐடியில் நம்ம எடுக்கிற கோர்ஸ் ஃபார் ஷுர் ஐ கேன் டெல். நம்ம வாட் எவர் த கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம், இட்ஸ் நாட் கோயிங் டு ரிப்ளேஸ் 100%. அண்ட் அதர் கோர்ஸ் ஆல்சோ ஐடியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் இது இமீடியட்டாக ரிப்ளேஸ் பண்ண முடியாது. தட்ஸ் அ ட்ரூத். ஸோ டோன்ட் அட் ஆல் வரி, பட் ஜஸ்ட் லேர்ன் ஏஐ, லைக் ட்ராவல் வித் இட். இப்போ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் படிச்சிங்கன்னா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டேட்டா லைக் ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சாங்க, ஒரு ஃப்ளோ காமிச்சாங்க. டேட்டா அனலிஸ்ட், சீனியர் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ உங்களை அதுவே தூக்கிட்டு போயிடும். ஒரு கரண்ட்டில், அதாவது ஒரு இதில் ஒரு 6ல் இருக்கோன்னா அந்த 6 கரண்ட்டே நம்மளை தூக்கிட்டு போகிற மாதிரி. ஒன்ஸ் யூ ஆர் இன் தட், நீங்களே ஆல்வேஸ் யூ வில் பி ஃபர்ஸ்ட் டு எக்ஸ்போஸ் அண்ட் லேர்ன் அபவுட். உங்களுக்கு ப்ராஜெக்ட்லேயே படிக்க சொல்லிடுவாங்க. சரி இது படிங்க, ரிக்குவயர்மெண்ட் வருதுன்னா யூ வில் பி இந்த ஃபோர் ஃப்ரண்ட். அதுதான் லெகசி டெக்னாலஜியில் இருக்கிறதுக்கும் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு மெயின் திங். அண்ட் இது நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னஜி நம்ம வந்துட்டு படிச்சுட்டே தான் இருக்கணுமா ஐடியில் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு. நம்ம நிறைய பேர் வெப்சைட் லைக் 20+, 30, 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் கேட்டிருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்லேன், ஜி நீங்கள் வந்து இப்போ டெஸ்டிங்கில் இருக்கீங்க, மேனுவல் டெஸ்டிங்கோ ஆர் லெகசி வாட் எவர் இட் இஸ், மெயின் ஃப்ரேமில் இருக்கீங்கன்னா அதில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே வராது. உங்களை ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒரு தடவை நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கிடையாது, இஷ்டப்பட்டு சுவிட்ச் ஆயிட்டீங்க. ஒன்ஸ் யூஆர் என்டர்ட் த ஸ்ட்ரீம்னா லேட்டஸ்ட்டில் நீங்கள் யூ வில் ஆல்வேஸ் மேலே வந்துட்டே தான் இருப்பீங்க. இட் ஹேப்பன் டு மீ லிட்ரலி. நான் SQL இருக்கும்போது ஒன்றுமே அதில் தான் இருந்தேன் ஒரு 2 to 3 years. பட் ஒன்ஸ் ஐ லேர்ன்ட் இன்டு பிக் டேட்டா இன்ஜினியர் வந்ததுக்கப்புறம் நவ் ஸ்பார்க் வந்தாச்சு, DevOps வந்துட்டேன், AI வந்துட்டேன். ஸோ எவ்ரிதிங் அதுவே போயிடும். ஸோ யூ வில் கெட் இன் த ரைட் ப்ராஜெக்ட் வில் டேக் யூ டு த லேட்டஸ்ட் திங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக யூ வில் லேர்ன் அண்ட் யூ வில் பி க்ரோயிங். ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரி நடக்குது. ஸோ வித்வுட் I'll take the next question. ஸோ சாம்சங் எஸ்எம் கேட்டிருக்காரு ஜி. What is the difference between data analyst and data engineering? Is it the same? காயத்ரி பாலுக்கு சேம் क्वेश्चन இருக்கு. ஓகே, இப்போ அவங்க பரணிதரன் வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் டேட்டா இன்ஜினியரிங்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்னென்னலாம் நீங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக சொல்கிறேன். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து சீக்யூல் இருக்கும். சீக்யூல்ங்கிறது அதாவது எனி டேட்டா பேஸ் அது ஆர்டிஎஸ்ல வந்து வச்சிருப்பாங்கன்னு க்ளவுட் இருக்கிறதுனால நம்ம ஆர்டிஎஸ் வழியாக வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதில் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஎஸ் வழியாக ஒரு டேட்டா கூட தான் நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. அது வந்து சீக்யூல் கொரி அதில் தான் சொல்லி தரோம். சீக்யூல் கொரி இருக்கிறதுனால உங்கள் டேட்டா கூட அப்போ சீக்யூல் வந்து உங்களுக்கு அங்கே அடிபட்டு போயிடுது. டேட்டா கிளீனிங் வரும்போது பைத்தான் வழியாக தான் EDAன்னு ஒரு இது டேட்டா வந்து கிளீன் பண்ணுவீங்க. அது பாண்டாஸுங்கிறது இங்கே ஒர்க் ஆகும். அதே வந்து இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் வச்சுங்க, ரைட் சைடு வந்து டேட்டா இன்ஜினியர்னு வச்சுங்க. நம்ம வந்து சீக்வல் படிக்கும் போது அதே கொரி தான், அதே தான், அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. செகண்ட் பாயிண்ட் வந்து டேட்டா கிளீனிங் வரும்போது ED எங்கள் பாண்டாஸில் பண்ணுறீங்களா, இங்கே வந்து பைஸ்பார்க்கில் வந்து டேட்டா இன்ஜினியரிங் போது பைஸ்பார்க்கில் நீங்கள் எழுதுவீங்க. என்ன எழுதுவீங்கன்னா பைப்லைனை வந்து எழுதுவீங்க ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு. இதோட பேஸு தான் அது அடுத்த ஸ்டெப். அதனால உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது வந்து இங்கே பவர் பிஐங்கிறது வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டூல். ஏன்னா இவங்க விசுவலைசேஷனுக்கு உள்ளது. ஆனால் அது டேட்டா இன்ஜினியருக்கு இங்கே தேவைப்படாது. அதுக்கு பதிலாக இங்கே என்ன வரும்னா டேட்டா மாடலிங் வந்து ஒன்று இருக்குது. டேட்டா மாடலிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் டேட்டா அனலிஸ்ட்லேயே நீங்கள் படிச்சிருவீங்க. ஏன்னா டேட்டா மாடலிங் பண்ணால் தான் பவர் பிஐ. ஸோ இங்கே வந்து விசுவலைசேஷன் இல்லாமல் ஒரு டேட்டா மாடலிங் வந்து பவர் பிஐயில் படிப்போம். டேட்டா மாடலிங் பண்ணால் தான் வந்து பவர் பிஐ அங்கே ஒர்க் ஆகும், டைனமிக்காக ஒர்க் ஆகும். ஸோ அங்கே டேட்டா மாடலிங் அடிப்பட்டு போயிடும் அதில். அப்போ பெட்டர் தென் டேட்டா மாடலிங் வந்து பவர் பிஐயில் நீங்கள் விஷுவலாக பார்த்துடுறீங்க ஒரு விஷயத்தை டேட்டா மாடலிங்கை. அப்போ உங்களால் டேட்டா மாடலிங் பண்ண முடியும். ஸோ அதனால டேட்டா மாடலிங் இருக்கிறதுனால தான் டேட்டா லேக்ஸ் இப்போ கேட்டாங்களே ஸ்னோஃப்ளேக்கு டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட் எல்லாமே டேட்டா மாடலிங்கை வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால டேட்டா மாடலிங் வந்து உங்களுக்கு அடிப்பட்டு போயிடும். நீங்கள் வேரியஸ் இன்டகிரேஷன் பண்ணுவீங்க. S3லேருந்து இன்டகிரேஷன் பண்ணுறதுல டேட்டா அனலிஸ்ட்டை படிப்பீங்க. அதுவும் அதே தான், அங்கேயும் அதே தான். இங்கே பிஸ்னஸ் லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டில் வந்து என்ன பிஸ்னஸ் ப்ராஃபிட்டா லாஸா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிஸ்னஸோட இன்சைட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் டேட்டா அனலிஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் த பிஸ்னஸ் ரூல்ஸு.
எதை பேஸ் பண்ணி ஏன் அவன் வந்து இப்போ வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து இப்படி இருந்ததுன்னா நீ 5% லாபம் வைக்கணும். நீங்க தான் அங்கே பிசினஸ் லாஜிக் எழுதுவீங்க. ஸோ இங்க இம்ப்ளிமெண்டிங் த பிசினஸ் லாஜிக் அதுக்கான பைப்லைன் எழுதுவீங்க. இப்போ இதோட அடுத்த ஸ்டெப்பை நீங்க அடுத்தது என்ஹான்சிங் பண்ணி கொண்டு போவீங்க. இது ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட எவால்வ் ஆகும். நீங்களே பார்ப்பீங்க, விசுவலைசேஷனா நீங்களே பார்ப்பீங்க. இதோட அடுத்த ஸ்டெப் தான் டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா அனலிஸ்டோட அடுத்த ஸ்டெப் தான் இன்ஜினியரிங். நல்ல இது வந்து என்னன்னா எடுத்தோன்னே டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியரிங்கா கொடுக்க ஜாப் இருக்குன்னா கொடுக்க மாட்டாங்க. நிறைய கம்பெனில கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பிசினஸ் அனலிஸ்டாவோ ஏதாவது ஒரு ரோல்ல உட்கார வச்சு தான் உங்களை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ட்ரைனிங் பண்ணி தான் டேட்டா இன்ஜினியரிங்காக உங்களை மூவ் பண்ணலாம். ஈவன் கேம்பஸ் இன்டர்வியூல எடுத்திருந்தாலும் எங்கள் ஆஃபீஸில் நடக்குது. கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்திருந்தாலும் இப்போ என்னோட சினாரியோலே ஒரு ரியல் டைம் சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்தவங்க எல்லாம் போன வருஷம் 2 வருஷமா வந்தவங்களாம் என்கிட்ட இதாக ஒர்க் பண்ணவங்க தான் இன்னைக்கு இப்போ தான் வந்து டேட்டா இன்ஜினியரிங்கே வராங்க. இத்தனை வருஷமா டேட்டா அனலிஸ்ட் தான். எனக்கு பைப்லைன் முன்னாடி கீழே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். டேட்டா அனலிஸ்ட்லேருந்து அடுத்ததுக்கு போக முடியும். உங்களாலேயே சுவிட்ச் ஓவர் ஆயிக்க முடியும். யாருமே கைப்பிடிச்சு கூட்டு போக வேணாம். உங்களாலேயே அதுவே கொண்டு போயிடும் உங்களை. ஏன்னா டெக்னிக்கல் அப்படிதான். ஸோ அதனால இதுல வந்து ஏன்னா இதோட பேஸ் எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாம் அது இன்னும் என்னன்னா பெட்டர் வேலை பார்ப்பீங்க. மோர் தென் மற்றவங்களை விட பெட்டர் வேலை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி. ஒரு விஷயம் வந்து எப்படி ஃபோக்கஸ் கிடைக்கும்னா கிளாரிட்டி இருந்தால் தான் ஃபோக்கஸ் கிடைக்கும். டேட்டா இன்ஜினியரிங் வந்து கிளாரிட்டி ரொம்ப முக்கியம், ஃபோக்கஸ். அப்போ உங்களோட பிஸ்னஸோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து லாஜிக் ரூல்ஸ் எழுதுறது எல்லாத்துக்குமே வந்து இதோட நல்ல ஒரு ஸ்டெப் ஸ்டோனா அமையும். கண்டிப்பா சூப்பர்ஜி, கரெக்டா சொன்னீங்க. அக்ரி. ஸோ ஒன் மோர் கொஸ்டின் ஜஸ்ட் நடுவில் கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ஸோ ஐ வுட் லைக் டு டேக் இட். ஸோ வாட்ஸ்அப் கம்பெனியில் எப்படி டேட்டா வச்சு தேர் டூயிங் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க ஜி ஜெயலட்சுமி. வாட்ஸ்அப் கம்பெனியா? லைக் வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அவங்க எப்படி டேட்டா வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறேன். நான் வாட்ஸ்அப்ல அதாவது ஐ கேன். நான் சோஷியல் மீடியாலாம் ரொம்ப லேக், அதனால நான் அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகுறது கிடையாது. நான் வந்து ஜென்ரலைஸா நான் சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜென்ரலைஸா சொல்றேன். அந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இல்லை. இப்போ வரும் நீங்க வந்து ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயசை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து உள்ள ஏபிஐக்குள்ளார உள்ள ஒர்க் பண்ற டேட்டா இன்ஜினியரா உள்ள ஒர்க் பண்றதுனால அது பின்னாடி என்ன நடக்குங்கிறத சொல்லி வச்சு நான் இதுல இருந்து டேட்டாவை எப்படி ஸ்டீல் பண்றாங்கிறது வேணா சொல்றேன். அது மூலமா எப்படி அவங்க ஒர்க் இது பண்றாங்கங்கிறது. இப்போ வந்து நீங்க வந்து நிறைய ஃபேஸ்புக் அதுலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு லிங்க் வரும். வந்தபோது உங்களோட முகத்தை வந்து சின்னதா காமிக்கிறதுக்காக ஒரு இது போடணும். இல்ல உங்களோட ஏஜை ஒரு ப்ரிடிக்ட் பண்றது. ஏதோ ஒன்று சம்திங் உங்களோட இதை வச்சு உங்களோட நீங்க எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு ஒரு இது பண்றது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா உங்க டேட்டாவை உங்க பர்சனல் டேட்டாவை நீங்களே தாரவார்த்தி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க வந்து அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து பண்ணல. அதனால அந்த லிங்க் வழியா நீங்க அங்க கிளிக் பண்ணும்போது உங்க டேட்டாவை அங்க ஸ்டீல் பண்ணிக்கிறாங்க. உங்களை பத்தி ஃபுல்லா அங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து சோஷியல் நாட் ஓன்லி இது எல்லா சோஷியல் மீடியாவில் உள்ளதுலேயும் நடக்குது. வாட்ஸ்அப் கம்பெனி எப்படி டேட்டா வச்சு ஏர்ன் பண்றாங்கங்கிறதுல எனக்கு அதை பத்தி எனக்கு ஐடியா கிடையாது. யா ஐ கேன் டெல், பட் யா நீங்கள் கேட்குறது உங்கள் கொஸ்டின் இஸ் மோஸ்ட்லி டிரெக்டட் டு டேட்டா. பட் வாட்ஸ்அப் எப்படி பண்ணுறாங்கிறது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி. அது ஃபாலோவிங். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து இனிஷியலாக ஃப்ரீயாக இருந்துச்சு. தே வாண்டட் டு கீப் இட் ஃப்ரீ. இப்போ ஃபேஸ்புக் வாங்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஹோல் பிஸ்னஸ் லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் செஷன். டெஃபினட்டாக பேசலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு அர்ஜுன்ட்ட இருந்து. ஹாய் அர்ஜுன் ஹியர், கரண்ட்லி ஒர்க்கிங் as a QA automation engineer with 5.8 years of experience. I am planning to make a domain switch from QA to data analyst. Will it be a worthy and correct decision? What about the interview support after the course completion? எஸ். நான் இதுக்கு வந்து ஒரு ரியலாவே உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஆஃபீஸ்ல நடந்த ஒரு சுச்சுவேஷனே சொல்றேன். எனக்கு ஒரு என்னோட கொலீக் இருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நாளா வந்து எங்க ஆஃபீஸ்ல வந்து டெஸ்டிங்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. QA நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் டெஸ்டிங்ல வரும். அவங்களுக்கு ரொம்ப கியூரியஸ். ஆனா அவங்களோட பேட்ச்மேட்லாம் ஒண்ணா வந்தவங்க எல்லாமே வந்து வேற வேற சினாரியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் டெவலப்மெண்ட் சைட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு எல்லாம் உள்ள கிளீனிங் பண்ணி கொடுங்க, இது பண்ணி கொடுங்க. அதாவது ஈக்குவலா டேட்டா இன்ஜினியருக்குள்ள டேட்டா அனலிஸ்டுக்குள்ள ரோல் மாதிரி, அதாவது பவர் பிஐ இல்லாம பாக்கி எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி கொடுங்க, இந்த டேட்டாவை அங்க மாத்தி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, இது எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. இன்னைக்கு டேட்டா இன்ஜினியர் என்னோட ஒரு சேக்வலா நான் என்ன பண்ணுவேனோ அதை ஒர்க் பண்றாங்க. அப்படிங்கும் போது இது நான் விஷுவலாவே பாக்குறேன். இது வந்து இன்ட்ரெஸ்ட் தான். கண்டிப்பா வந்து நீங்க வந்து சேலரியும் வந்து பெட்டர் பேக்கேஜ் டெஸ்டிங்கை விட இதுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட்க்கு நல்ல பேக்கேஜ் இருக்கு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா டெஸ்டிங் வந்து நிறைய வைடா நான் எங்கள் ஆஃபீஸில் ஏன் அவங்களும் அது மாதிரி பண்ணாங்கிறதும் சொல்கிறேன். கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோமேஷன் வந்துருச்சு. அதனால டெஸ்டிங்கோட ஜாபோட இதுவும் குறைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இதை விட இது பெட்டரானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியல் டைம் சினாரியோ வச்சு
ஜாப் குளோபல் மார்க்கெட்டை வச்சு இல்லை நடக்கிற சினாரியோ வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து டேட்டா அனலிஸ்ட் பெட்டர். டெஸ்டிங்கில் இருக்கிறத விட நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா டேட்டா ரிலேட்டடாக எது வந்தாலும் உங்களுக்கு பெட்டர் டெஸ்டிங்கில் இருக்கிறத விட. எஸ். அண்ட் இன்டர்வியூ சப்போர்ட் ரிலேட்டட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஐ கேன் ஆன்சர். ஸோ தமிழ் மூவிலேருந்து இன்டர்வியூ சப்போர்ட் இஸ் ப்ரிடாமினன்ட். அண்ட் எப்படி இருக்குன்னா, கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூஆர் நாட் கோயிங் டு ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் த கோர்ஸ். ஓகே முடிஞ்சிருச்சுங்க, தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஆல்ரெடி நம்ம நிறைய கோர்ஸ் படிச்சிருக்காங்க, தே கேன் ஆல்சோ வவுச் ஃபார் இட். அவங்களுக்கு சொல்ல முடியும். வில் கிரியேட் அ கம்யூனிட்டி ஓவரால். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூ கேன் ஏபிள் டு இன்டராக்ட் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரெயினர் கூட யூ ஆல்வேஸ் ஹேவ் இன்டராக்ஷன் அண்ட் வில் பி ஹாப்பி டு நோ லைக் எப்படி உங்களுக்கு இது போயிட்டு இருக்குன்றது. யூ கேன் ஆல்வேஸ் ஷெட்யூல் கால் பேசலாம். யூ கேன் வி ஆர் வெரி அப்ரோச்சபிள் இன் தட் கேஸ். ஸோ அந்த இதில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் சப்போர்ட், இன்டர் சப்போர்ட் எல்லாமே ஷெட்யூலாக இருக்கும். அண்ட் வி ஆர் கோயிங் டு ஒர்க் இன்னும் நிறைய அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலான்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இல் ஆல்சோ அப்கமிங். பட் யா, இன்டர்வியூ சப்போர்ட் இஸ் தேர். அண்ட் ஜெயலட்சுமி உங்கள் சைட்லேருந்து வாட் யூ வாண்ட் டு ஆட் ஆன் இன்டர்வியூ ஆமாம், சப்போர்ட்? எனக்கு அது நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு பண்ணுறதுல அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு இது இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் அது நடக்கும். நீங்கள் வந்து அதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொல்லிடுவோம், எப்படி ஹிட்அப் அக்கௌண்ட், நாக்குரி இல்லை லிங்க்டின்லாம் டே 1லேருந்து எப்படி வந்து ஆர்கானிக்காக மாற்றணும் அப்படிங்கிறது சொல்லும் போது, சைமல்டேனியஸாக நீங்களும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி அதை ஹிட்அப்பில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இதில் வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்தோம் ஜாயின் பண்ணோம், திரும்ப திரும்ப நான் சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட் நீங்களும் வந்து கொஞ்சம் போடணும். ஜாப்புங்கிறது உங்களுக்கு உடனே படித்து முடிச்சோன்னே ஜாப் கிடச்சிடும், அந்த பொய்யான ஒரு இதெல்லாம் வாக்குறுதிலாம் அந்த இதெல்லாம் கொடுக்க ஒரு ஹார்ட் ஒர்க், நீங்களும் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். போட்டா கண்டிப்பா அது ஒரு நாள் பண்ண அப்படின்னு இல்லாம ஒரு கன்சிஸ்டன்சியா பண்ணீங்கன்னா ஒரு 3 மந்த்ல கண்டிப்பா ஒரு பெட்டர் growth உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்னன்னா இது வந்து 50 ஒரு ஒரு 50% என்னோட ஒர்க்கு, 50% உன்னோட ஒர்க்கு, உங்களோட ஒர்க்குன்னு சொல்ல மாட்டேன். நாங்க சொல்லி கொடுக்குறோம், உங்களை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறோம். அட்லீஸ்ட் ஒரு 5%நாச்சும் நீங்க போட்டா போதும்னு தான் நான் சொல்றோம். உங்களுக்கு அந்த ஒரு அந்த எஃபோர்ட் போடாம நம்ம பண்ணலாம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு அந்த சைமல்டேனியஸா டே 1லேருந்தே நீங்க அந்த ஒரு ஃப்ளோடே வந்துட்டே இருந்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு டவுட்ஸ் கேட்டு அப்படியே ஒரு இதுவே வந்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த 3 மந்த்துக்குள்ளார நீங்க உங்களை வந்து நீங்களாவே, யாரும் உங்களுக்கு இது பண்ண வேணாம், நீங்களாவே உங்களுக்கு ஒரு ஒரு நீங்க பாப்பீங்க, உங்களை ஒரு இன்னரா பாப்பீங்க. கண்டிப்பா வந்து இது மாதிரி போன கிளாஸ்ல இது மாதிரி போன செஷன்ல உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணாங்களோ அவங்களாம் வேலை ஜாபும் போயிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஒரு கிளாஸ் இருக்கு, கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. எஸ் கண்டிப்பாக. அண்ட் நான் கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்டட் டு ஜாயின் இந்த கோர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியணும்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதில் நம்ம ஃபஸ்ட் இனிஷியல் கிளாஸோட ஃப்ரீ செஷன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், டேட்டா அனலிஸ்டோடது. ஸோ தட் யூ கேன் லேர்ன், அதுலேயும் உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் இந்த ஃபார்ம், கூகுள் ஃபார்ம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி சேட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம். வி வில் பி ஷேரிங். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வி வில் ஸ்டார்ட் த செஷன், வீக்கெண்ட் செஷன். ஸோ யூ கேன் ஷேர். அண்ட் எஸ், அண்ட் இன்னொன்று சொல்கிறோம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், எல்லாமே வி ஆர் பாசிட்டிவ். ஓகே, டேட்டா அனலிஸ்ட் படித்தா அப்படி பண்ணிடலான்றது எஸ் டெஃபினெட்லி இட் இஸ் ட்ரூ. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த கோர்ஸ் படித்தா ஓகே 100% வேலை கிடச்சிருமா, அண்ட் ஆர் வி கிவிங் ஓகே 100% ஜாப் கேரண்டினா? நோபடி கேன் எவர் கிவ் 100% ஜாப் கேரண்டி. அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா எய்தர் யூ ஆர் பேயிங் தம் 10 lakhs ஆர் 20 lakhs, அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஃபேக். அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஜாப் இஸ் ஜெயலட்சுமி சொன்ன மாதிரி தான் 50-50. அண்ட் ஈவன் தோ வி ப்ரொவைட் அவர் 100% கொடுத்தாலும் யுவர் சைட் எவ்வளோ இன்புட் இருக்குது அண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் எவ்ரி திங் இருக்குது. பட் டெஃபினெட்லி இட் இன்க்ரீசஸ் சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் த ஜாப் ஆர் வாட் எவர் யூ விஷ் டு டூ. அண்ட் உங்களோட லேர்னிங் சைடு யூ வில் கெயின் அ கான்ஃபிடன்ஸ். ஓகேங்க, என்னால் பண்ண முடியும். ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கரியர் கிளினிக்னு ஆரம்பிச்சு பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 1-to-1 நம்ம பேசும்போது என்ன தெரியுதுன்னா, லைக் தே ஜஸ்ட் ஃபியர், ஒரு பயம் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோமே முடியுமா இல்லையா, அதுலேயே பாதி நேரம் போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, வேறு என்னங்க தெரியணுன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நம்ம போகலாம். ஒன்ஸ் யூ டெவலப் சம்திங், ஓகே நீங்கள் டெவலப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். தென் நோபடி ஹேஸ் டு டெல் யூ, நீங்கள் யார்கிட்ட போயிட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நோ. அந்த மைண்ட் செட் மாறிடுச்சுனாலே உங்களோட ஜாப் லைக் தட் இஸ் ஆல்சோ ஹாஃப் ஆஃப் அவர் ஒர்க் அஸ் அ ட்ரெயினர் மென்டர். அதுவும் எங்களோட ஹாஃப் ஒர்க் இருக்குது. ஸோ தட் கான்ஃபிடன்ஸ் யூ வில் கெயின். பட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நோபடி கேன் கிவ் இட் டு யூ, பட் யூ ஆர் கோயிங் டு டூ இட். தட் வில் கம். ஸோ திஸ் ஆல் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எங்களோட 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் கிவ் யூ சம் இன்சைட்ஸ். உங்களுக்கு இட் வில் ஹெல்ப் யூ அவுட் இன் அ வே ஆல்சோ. So that's all it is. And yes, we are running more than time. Yeah, if you have any other questions, feel free to register form la register பண்ணுங்க. You can always ask in our WhatsApp group la பேசலாம். So we are free and communicate with us. So with this we will conclude this wonderful session. It's very insightful. நிறைய question கேட்டிருந்தீங்க, which is எங்களுக்குமே ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. So thanks a lot ஜெயலட்சுமி ஜி. உங்களோட ஜேர்னி and experience ஷேர் பண்ணுறது இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல்.
ஹோப் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கம்யூனிட்டிலையும். அண்ட் இஃப் யூ கைஸ் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல், ப்ளீஸ் நம்ம குரூப்பில் போடுங்க வாட் எவர் யூ ஃபீல் அபவுட் த செஷன். இட் ஹெல்ப்ஸ் அஸ் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் ஆல்சோ டு வாட்ச் த செஷன். ஏன்னா தி செஷன்ஸ் கோயிங் 1 hour இருக்கும்போது நம்ம வி மைட் ஜஸ்ட் கோ அண்ட் see the ஷார்ட்ஸ். ஓகே என்னங்க இண்டஸ்ட்ரியில் லைக் என்ன இருக்குது மார்க்கெட்னு போயிடுவோம். பட் நீங்கள் ஒரு ஃபீட்பேக் ஓகே நல்லா இருந்துச்சுங்க அந்த செஷன் நம்ம குரூப்பில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு இட் வில் கெட் இன்ஸ்பயர். ஓகே ஏதோ இருக்குது படிக்கலாமேன்ட்டு தே வில் கம், இட் மைட் சேஞ்ச் த லைஃப் இட் செல்ஃப். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அண்ட் எஸ் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எவ்ரிபடி. ஏன்னா உங்களோட சாட்டர்டே ஈவினிங்கில் வந்து 1 hour and 1.5 hour நீங்கள் யூ ஆர் ஹியர் பேஷண்ட்லி அண்ட் லிசனிங் டு டேக் டாக் அப்படின்றது இட் ஷோஸ் யூ உங்களோட கமிட்மெண்ட் டு லேர்ன் அண்ட் தென் சேஞ்ச் த கரியருக்கு என்னப்பா இருக்குன்றது அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை காட்டுது. ஸோ விச் ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் தேங்க்ஸ் அலாட். உங்களோட பார்ட்டிசிபேஷனால தான் we are growing and this weekly community is growing. And just now ஒருத்தங்க பிங் பண்ணியிருந்தாங்க லைக் செந்தில் குமார்ன்றது இட்ஸ் ரியலி வெரி ஹாப்பி டு சி இந்த மாதிரி கமெண்ட் வருது. செந்தில் குமார், ஐ ஃபாலோ யுவர் சேனல் ஃப்ரம் 2018, தேங்க்யூ ஆர்மோ ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ் இட்ஸ் நாட் மீ, லிட்டரலி நான் கிடையாது. உங்கள் பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் தேர். அண்ட் தேங்க்ஸ் அலாட் எவ்ரிபடி ஃப்ரம் பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட். தேங்க்யூ. ஸோ எஸ் திஸ் வில் க்ளோஸ் தி. தேங்க்ஸ் அலாட் ஜெயலக்ஷ்மிஜி. Yeah, thank you everyone. Thank you for your time. Okay, bye. ஸோ ஃபார்ம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். Feel free to fill in the form. We will